எடுக்க விடாதா? அங்கே ரெண்டு பிரிக்கலாமா? அது ரெண்டு இருக்கு, டை இருக்கு இல்லையா? லெஃப்டில் தான் அது வாசிக்கிறது, ரைட்டில் ஒரே அமுக்கு. இங்கே வரும்போது என்ன செய்யணும்? அதில் சி வந்துடும். அவ்வளோதான், ஜம்னு எடு. உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் பார்த்தோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்குது? நான் வீட்டுக்கு போனேன், பார்த்துருக்கேன். வீட்டுக்கு போனால் கொஞ்சம் ஞாபகம் இல்லை, கொஞ்சம் கேட்க வேண்டியிருந்தது, வந்து போன இடத்துல கேட்கலான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி போய் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் அறிவுரியமாக இருக்குது, முடிஞ்ச உடனே கேட்குறேன் அப்படிங்காரு. இல்லை கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்கள் நான் என்ன கேட்பேன்னு தெரியுமா? அதை படிச்சிருக்கீங்களா? மேஜர் சார் எல்லாத்துக்குமே தெரியுமா? எவ்வளவு தெரிஞ்சிருக்கும்? 4 பேருக்கு தெரியும், 3 பேருக்கு தெரியும், 2 பேருக்கு தெரியும். சொல்லுங்க எத்தனை பேருக்கு தெரியும்? 3 பேருக்கு தெரியுமா? 3 ரூட்டுக்கு தெரியும் இல்லைங்க. எஃப்க்கு தெரியும், ஜிக்கு தெரியும். அப்படி சொல்றீங்களா? அப்படி எத்தனை பேருக்கு தெரியும்? குழப்பமா இருக்கா? இல்லை, நான் கேட்கறது புரிஞ்சுங்களா? அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லணும். 2 தெரியும், 3 தெரியும், 4 தெரியும், 5 தெரியும், இல்லை ஒன்று உருப்படியாக தெரியும். போயிடுவாங்க, தப்பு தப்பு தானே படிச்சுருக்கேன் உங்களுக்கு. சரி படிச்சுட்டியா? இந்த ஒரு பாடத்தை வந்து போட்டு வர அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி அதை கண்டுபிடிங்க. என்ன இந்த லைன் எழுதிருக்கு இல்லையா? இது என்னது, இது என்னது, இது எதுவும் சொல்லிக்கீங்க, இதை சொல்லிக்கீங்க. அதான் பாருங்க, இதை கண்டுபிடிங்க. என்ன இது உங்களுக்கு சொல்லி சொல்லுங்க. நான் இப்போ ப்ளே பண்ணுறேன்னு சொல்லுங்க. என்ன ஒரு லைன் செட் ஆகிட்டா? அப்போ நான் கேட்கல, 2ஆவது லைன் செட் பண்ணிடலாமா? அதே மாதிரி. சரி, இப்போ நான் அவன்கிட்ட கேட்குறேன், 2 கிட்ட வாசிக்கிறது கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுன்னா எடுத்துடலாமா? செகண்ட் லைன் அப்போ ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் ஈஸியாக போட்டுடலாமா? F7 இருக்குது, இடையில இன்னொன்று இருக்குல்ல, பி ஃபிளாட். பி ஃபிளாட்டுங்கிறது இவர் இந்த கார்டு. பிக்கு ஃபிளாட்டு, ஏக்கு ஷார்ப். ஏ ஷார்ப்புங்கிறது தான் பி ஃபிளாட். இந்த கார்டு வருது, எஃப் மேஜர் வாசிக்கிட்டே வருது, இந்த இடத்துல இப்படி வரும். அடுத்தது என்ன? தென் F7 இந்த இடத்துல இதை போட்டுட்டு இந்த ஆளை சேர்த்து பிடிக்கணும். ரைட் ஹேண்டுனா இவருக்கு இங்கே போடுது, லெஃப்ட் ஹேண்டுனா இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் தானே போடுவேன். F7னா அப் இப்படி போட்டு லெஃப்ட் வாசிப்பியா? இந்த இந்த வரல அப்படி போட்டு அங்கே வெரி குட். குழப்பத்தி இருக்கா? 2ஆவது லைன் நல்லா பிக்கப் பண்ணி ஸ்லோவாக ஆகிடும். இதை மட்டும் நல்லா வரட்டும், அதுக்கப்புறம் இதை மட்டும் எடுத்து ஈஸியாக இருக்கும். அதாவது உங்கள்கிட்ட பேசுகிறேன், இந்த ஒரு பக்கத்தை வச்சு நீங்கள் நல்லா உள்வாங்கிக்கிட்டீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் இருக்கீங்க. இந்த ரூட் எனக்கு தெரியாத பார்த்துக்குவோம். அதான் அந்த ரூட். எஃப் ரூட், ஜி ரூட், ஏ ரூட் எனக்கு டவுட் இருந்ததுனால பார்த்துக்குவேன். இந்த ஒன்றை மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சு வேறு என்ன பார்ப்போம்? கார்ட்ஸ் யாருக்குனாலும் எனக்கு தெரியலன்னா டவுட்டு வந்து கிளியர் பண்ணிடுது. மேஜர் கார்டு, எஃப் மேஜர் தெரியல, எஃப் ஷார்ப் மேஜர் டவுட் இருக்குது, டக்குன்னு பார்த்துருவேன். பார்த்துட்டு 135 ஒரு ரிலேட்டிவ் கேட்குறீங்க, ரிலேட்டிவ் எனக்கு கண்டுபிடிக்கல, இந்த பேஜ் இருந்தால் படக்குன்னு 145 பார்க்குறேன். சரி, கார்ட்ஸ்லாம் தெரிஞ்சிருந்தா மைனர் ஆகிறதுக்கு உங்களுக்கு இதை பார்த்தாலே போதும் தானே, கஷ்டம் இருக்குது. எல்லாமே இந்த பக்கங்கள் உங்களுக்கு தெரிய வந்திருந்தா அல்லது பார்த்துனாலும் 7th கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறதுல தரவாயிட்டீங்களா? அப்போ இந்த பக்கத்தை இன்னும் நம்ம மூடி வச்சுக்கலாம், வேணும்னா பார்த்துக்கலாமா? போதுங்களா? ஒரு கைக்கு மட்டுமா? ஒரு கை அது நல்லது தானே, அவ்வளோதான் அதில் இருக்கு. நம்ம பக்கம் பக்கமாக எழுதியிருக்கிறோன்னா அதான் எழுதியிருக்கோம்.
வேற ஒன்று அப்படி சொல்லி பார்த்து 2 கம்மி பண்ணிட்டியோ? சரி, நான் வரக்குள்ள 3 கம்மி முடிச்சிடறேன். தேங்க்யூ. எஃப் மைனர், ஜி மைனர் போடுங்க. தேங்க்யூ. கொடுங்க. ஸ்டார்ட். மாறவே ஆசைப்படுகிறேன். ரெடி ஸ்டடி பார்க்கணுமா? 2 தான் இருக்கு. ரெடி 1 2 3 4. மாறவே ஆசைப்படுகிறேன். அதாவது பார்த்துருவீங்க, வாசிடுவீங்க. நான் அந்த பழகிருப்பீங்கல்ல, இல்லை கிடக்கான்னு கிடக்கு. அது கிடக்கணும், கிடந்தா நல்லது தானே. ஆனால் இல்லாமல் போயிடல. ஏசியின் குடும்பம் உண்டு. எப் அங்கே போட்டு 1 2 1 2. Once again, 1 2 1 2. அன்பு நிறைவு. ரெடி? G minor, C7, F. Ready? Ready? Steady. Start. F. Once again, violin kilo வந்துரும். Ready? 1 2 1 2. அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. சரி, என்ன படிச்சீங்களா? இது எடுக்கவே இல்லையோ அப்படிங்களா? நம்ம எதுக்கு எழுதிருக்கோம்? ஞாபகப்படுத்திக்கிறோம். கடைசியாக உள்ளதை மட்டும் பார்த்தேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இவைகளெல்லாம் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள குடுகுடுன்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில் உள்ளவங்களுக்கு கூடுதலான நேரத்தை செலவுலாம் நடக்கும். தம்பி, நீங்கள் கடைசியாக சொன்னதை மட்டும் நினைச்சுக்கோங்க. பார்க்காங்க ஏதோ பழச பூரா கடகடான்னு அதாவது நீங்கள் தினமும் பார்த்து வந்தீங்கன்னா அதுக்கு முடிஞ்சு போனால் 10 நிமிஷம் தான். டக் 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 டக்குன்னு மைண்டில் செட் பண்ணிவிட்டு ஒரு ரிவைஸ் கலெக்ட் பண்ணிட்டு திரும்ப கடைசியாக உள்ள இறுதி பாடத்துக்கு நம்ம கவனத்தை செட் பண்ணோம். கை நல்லா இல்லைன்னா மறந்துக்கிட்டே இருக்கும். மறந்துட்டு அனுபவிக்கணும். எடுத்து என்ன இதை நீங்கள் எடுத்து எழுதிங்களா? தெரியுதுங்க அப்படின்னு நான் எழுதி சொன்னேன்னா ரெண்டு 1 3 நல்லா இருக்கு. ரைட் ஹேண்ட் மட்டும் கேட்குறேன். லெஃப்ட்டுக்கு இந்த 7th வைக்கிறதுக்கு, மேஜர் வைக்கிறதுக்கு, மைனர் வைக்கிறதுக்கு பிரச்சனை இருக்காங்க. ஷார்ட் ஃபார்ம் முழு விரல் ஷார்ட் ஃபார்ம் வந்து வைக்கிறது சிரமம் இருக்காங்க. அப்படி ஏதாவது எடுத்தீங்களா? ஒரு பாடல் போட்டு பார்த்தேன். இந்த பாடலுக்கு எனக்கு ரைட்டில் போடும்போது எனக்கு போட்டுக்கிட்டே இருந்தேன்னா இந்த பாடல் என் வாயிலே அப்படின்னு தொடர்ந்து வந்து பாருங்க நல்லா இருந்த மாதிரி இருந்தது. அதை போட்டு காமிப்பேன். உங்களுக்கு சரிதானா அப்படின்னு கொஞ்சம் சொல்ல வரீங்களா? அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அதான் உருவாகும். லெஃப்டில் போட்டு பார்த்தேன். என்ன செய்யுற ஐயா? கொசு பிடிச்சிக்கிட்டு பாரு. மீன் பிடிக்கணுடாடாமா. கொசு பிடிச்சிக்கிட்டா ஒழுங்கா ஆகுதா? மீன் பிடிச்சாவது எந்த வீட்டில் வச்சு சாப்பிடலாம். அது ஞாபகம் இல்லை. அந்த சிந்தனை வந்ததுன்னா ஆமாம் எனக்கு நீங்கள் பாட்டுங்க தெரியுமா முதல்ல அல்லேலியா ஃபாரஸ்ட் பாட்டுங்க. அதே இதை நான் பாடி பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப நல்லா வந்தது. சொல்லலாம். எந்தங்க வளர்லையா? இல்லை சார், அந்த கை தானே. இல்லை அது பிரச்சனை. கை வச்சுருவீங்க. அது நீங்கள் பாடும்போது அதுக்கு மேட்சாகவே இல்லை. நீங்கள் நான் வந்து எப் மேஜருக்கு அதை கை வச்சுட்டு எப்புக்கு உண்டானதெல்லாம் கரெக்டாக கையை வச்சா அது பொருந்தவே மாட்டேங்குது. ஆனால் அதே இது இங்கே கொண்டு வச்சு தொலைச்சோம்னா மீது சும்மாட்டு பாடி தொலைச்சிருந்து அது நல்லா பொருந்திடுது. ஏன் அது சின்ன பிரச்சனை நமக்குள்ள இருக்கு. பாடும்போது அந்த இதுக்குள்ளே பாடுங்க. அது வர முடியல. போட்டு பார்த்தேன் சார், புரிஞ்சுக்கிட்டேன்.
அது வந்து நல்லது. அதாவது நம்ம சரி பண்ணிக்கலாம். நீங்கள் சொன்னது நல்லது. ஆனால் காரணம் நான் சொல்றது புரிஞ்சுக்கிறீங்களா? ஏன்னா இங்கே வந்தால் சேர்ந்துருது, அங்கே வந்தால் சேர்ந்துருது. காரணம் அந்த ஸ்கேல் எஃப் ஸ்கேலில் போட்டு எஃப் ஸ்கேலில் பாடாமல் பக்கத்தில் எஃப் ஷார்ப்பில் பாடிட்டு இருக்கோம் அல்லது ஜியை பாடிட்டு இருக்கோம். நல்லா தான் பாடுவோம், அவங்க உற்சாகமாக தான் பாடுவோம். அதுக்கு ஒழுங்காக வராது. அதை நம்ம தனியாக பயிற்சி அது இடையில போனது ஒரு சாக்கெட்டை உட்காந்து அது மாதிரி எல்லாத்துக்கும் குருடா முறுக்கு குருடு தம்பி பெங்களூர்ல இருக்கான் பேரன், எனக்கு மகமுள்ள பேரன். இவனுக்கு ஒரு தம்பி பிறந்திருக்காங்க. அதனால நான் போய் அங்கே ஊரில் போய் இருந்து என் பேரனை பார்க்க வைக்கவோ ஒரு மாதம் ஆயிருக்கும். கூட இருந்து ஒரு உதவியும் செய்ய முடியல. ட்ராவல் பண்ணாலும் அவங்கள குளிரோ எனக்கு ஒத்து வராது அப்படின்ட்டு வேண்டான்ட்டாங்க. நீங்கள் வளைய வாங்க. என் பையனுடைய மாமனார் மாமியார் கூடயே இருந்து ஒரு மாதம் சப்போர்ட் பண்ணிட்டு இப்போ அவங்க போயிட்டாங்க. இருந்தாங்க வந்துருக்காங்க. அதனால் புது பேரப்பில் வந்திருக்காங்க. ஜாலியாக இருக்கு. கேபா பேர், இவர் பேர் சென் நத்தானியல். சென் நத்தானியல். அவர் பேர் கேபா ஜெரேன். கேபா ஜெரேன். ஜெரேன்னா தெரியுமா? கேபான்னு தெரியுமா? வெரி குட். அதுக்குள்ள எங்க வீட்டுக்கும் ஒரு நாள் வந்துட்டாரு. அப்படி எங்கே முடிச்சிங்க? சரி, அதை நம்ம அப்படி உட்காந்து அதை சரி பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் படித்து எங்கே வாயை வந்து பாடிடுங்க. எழுதியிருக்கிறது அப்படியே வாங்க. பாட்டு எழுதியிருக்கமா இருக்கணும். எழுதிக்கணும். இதில் இருக்கிறத மட்டும் அப்படியே எழுதுங்க. ஸ்தோத்திரம் விஸ்வநாதன் போட்டுருங்க. 3-4 போட்டுருங்க. ஏன்னா நம்ம இப்போ வாசிட்டு போகிறோம். நீங்கள் படிச்சிருக்கிற எல்லா கார்டும் வரப்போகுது. சரிங்க சார். எப்படி இப்படி பழகணுமா வேண்டாமா? நான் பீட்டு போடல. பீட்டு போட்டேன்னா என்ன கொஞ்சம் சரக்காக இருக்கும். அது நல்லா பழகிட்டு கேட்கும். இந்த வீக் போட சொல்லி இந்த இடத்துல போடாத, இங்கே போடுன்னு சொல்லி அப்போ கேட்கல கேட்கலாம். இப்போ முன்னாடி அங்கே போடு, அது அங்கே தெரியும். ஓகே. அப்படி இப்போ நல்லா இருக்குது. 1 2 3 லைன் வந்துட்டியோ? இதை தான் எடுத்துட்டியோ? சரி, அப்போ 2 மட்டும் நல்லா எடு. நான் மில்லியாக சொல்லி சொல்லுவேன். வீட்டில் ஹோம் ஒர்க்கில் ஓகே. ரைட், வெரி குட். கண்டுபிடிச்சிட்டா? தம்பிக்கு ஒன்று சொல்லிட்டு நீ கண்டுபிடிச்சிட்டியா? இந்த பாரு, இந்த சீல இருந்து இந்த சி வரைக்கும் வெள்ளை போட்டாங்க. எல்லாமே வந்து சி டி பாரு இ ரைட் சொல்லுவோம். இப்போ என்ன செய்யணும்னா 5 விரல் தான் இருக்கு. நம்ம நினைச்சோம் முதல்ல 3 விரல் இப்படி போட்டோம். CDE இப்படி போட்டுட்டு இந்த விரல் கீழே போட்டு இந்த விரல் இப்படி போட்டு போய் வச்சிடணும். அப்புறம் 5 விரலையுமே போட்டோம். ஈஸி ஆயிட்டா? பாப்போம். கையை வை. இதில் போட்டு 3 விரல போடு. 1 DE. அப்புறம் இதை அப்படி உள்ள போட்டு அவசரப்படாது, நான் சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த கையை இந்த விரல் இப்படி போட்டுக்கோ. அப்படி ஆன் போட்டுக்கோ. அப்படியா? GABC தெரியுதா? நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டா? பழையிருக்கியா? அப்படி போயிட்டு திரும்பவும் வந்துடு. என்ன பழையிட்டு? வெரி குட். எத்தனை கேள்வி படிச்சிருக்காரு? எல்லாம் நான் சொல்லல. நீ வழியாகவே எல்லாத்துக்கும் 3 மாசம் ओपन करते राइट एफ शार्प. திரும்ப செய்த
சும்மா வருவிட்டு எடுத்தா போதும். ரைட் போடு. ரைட். ஓப்பன். அகைன். 1 2 3 1 2 3 அப்படி. 1 2 3 1 ரைட். அஞ்சாவது. அகைன் பா. ये आवाज से चलता रहता तो क्या पूरा नंबर क्या है அழகா அப்படி கேட்கணும். அப்போ நீ தெரிஞ்சு நல்லதானே நம்ம வாஸ்தவம்னு நீ நினைச்சது இப்போ நான் முறையா கேட்டோம்னு என்ன செய்ய வருது மார்க்கே விடாம போயிடுது. மார்க் விடாது. அதான் இப்போ ஸ்பெல்லிங் நீ சொல்லு. ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் கை வைக்கணும். ஏ இல்லை இது மட்டும்தான். ஏ எம் அக்கா சொல்லு. ரைட். தம்பி நீ எதை சொல்லு. ரைட். இதை சொல்லு தம்பி நீ. யோ நீமா ஏ ஏ ஏ அப்படி சொல்லணும். அதான் ஓகே டன். நீங்க ஒரு ஆள் வெளியே கொண்டு வரலாம். இதுல எல்லாமே எஃப் தான் இருக்கு அப்படித்தானே. ஆனா டைமிங் கரெக்டா வரணும். அதான் ரொம்ப முக்கியம். இந்த லைன் போலாம். வெரி குட். சூப்பர் மேன். அப்போ கரெக்டா இருந்துச்சு. இப்போ ரிட்டர்ன் போயிருக்கு. 5 வரலும் போயிட்டு அப்புறம் இந்த ரிட்டர்ன் இது போட்டு இந்த முடியாது. அஞ்சு வரைக்குமே போயிடும். அப்படி வந்து அப்படி இதாக வரும்போது முதல்ல 5 வரைக்கும் வந்துடும். அப்புறம் அப்படி போட்டு வந்துடலாமா? சீக்கிரவாசி என்னடா என்னாச்சு வாசி. அதே வாசிட்டாரு. ஒரு 2 நம்பிக்கை நல்ல தெளிவா வாசிக்கும். ஏதாவது 2 எனிவன் மடியில் அப்படி கிடக்கும். விட நான் பிடிக்கல. நான் விட என்ன செய்யணும்? அது வாட்டிக்கு இந்த இடத்துல அப்படி கிடக்கும். என்னது பிடிச்சிக்கிட்டு இருக்குன்னா இந்த இடத்துல அந்த இடத்துல என்னுடைய கை இந்த இடம் வந்து எடுத்துச்சு. என்ன அப்படின்னா நம்ம இப்படி பிளே பண்ணும்போது கிட்டார் கீழே விழுங்கன்னு பயம் வேண்டாம். இங்க இப்படி இப்படி வாசிக்கும் போது இதையும் பிடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது கீழே விடாது. அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்? டப்பா டப்பான்னு பார்க்கணும். அப்படியே நல்லா புரிஞ்சுக்கணும். இ எஃப் எஃப் ஷார் ஜி ஷார் ஓமா இ எஃப் எஃப் ஷார் ஜி ஷார் பி சி இ அப்படி அப்படி ஒவ்வொரு கம்மியா இதே மாதிரி நடத்துவாங்க. இந்த 2 மட்டும் மாற்றி மாற்றலாம். ஒரு கம்பி நல்லா முடிஞ்சோம்னா ஓடும் சொல்லிட்டு வரும். இந்த கம்பி முதல்ல என்ன இருக்குது? ஏ ஷார் அப்புறம் இல்லையா
அண்டர்லைன் செட் ஆகிட்டா கேட்கவா எல்லாரும் முன்னாலும் கேட்கவா இந்த இடம்னா நல்லா கேட்குங்களா எஃப் என்ன பிடிக்கிறது ரைட் ஓகே எடுத்துட்டியா வாசி காமி என்ன ரைட் வெயிட் பண்ணுங்க எல்லாரும் வெயிட் தம்பி வாசிப்பா ரெண்டாவது தம்பி மட்டும் வாசி இல்லை நான் சொல்லி கொடுத்தோம்ல ஓப்பன் வாய்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் செகண்ட் அது ரெண்டாவது தம்பி மட்டும் ரெண்டாவது தம்பி வாசிக்கணும்னு சொல்லியிருக்கேன் நீ அதுக்கு மேலே நீ தான் பதில் கொடுக்கணும் ரெண்டாவது தம்பி எங்கப்பா இருக்கு நான் அதுக்கு தானே அப்படி சொல்லுதேன் வேற ஒன்றும் கிடையாது போடு வாசி அவ்வளோதான்டா அவ்வளோதான் நான் முதல்ல சொல்லு இப்போ கடைசியே சொல்லாத கேட்க முடியுமா இப்போ நான் சொன்னேன் அதனால சொல்லக்கூடாது அஞ்சாவது 4 4ன்னா விரல் அப்படி எடுத்து வீட்டுக்கு போயிட்டு வந்துடாதடா சும்மா லேசா கம்பியை விட்டு வெளியே எடுத்தா போதும் என்ன அடி அடி அப்படி எடுத்தா போதும் என்ன ஓகே 3 திரும்ப 3 வாசி திரும்ப வாசிட்டு கம்பியை விரல ரொம்ப வெளியே எடுக்காது சரி பரவாயில்ல இந்த விரல ரொம்ப எடுக்க வேண்டாம் லைட்டாக அந்த கம்பியை விட்டு வெளியே எடுத்துட்டு திரும்ப உடனே வச்சுக்கலாம் என்ன அப்படி வீட்டில் பழகிடலாமா நான் எல்லாரும் சொன்னது புரிஞ்சிருக்கா இல்லையா ஓகே வெயிட் பண்ணு அண்ணா வாசிங்க சத்தமாக வாசிங்க வாட்ச் நல்லா வாசிங்க வெரி குட் இந்த தள்ளி அடுத்த ஆக்டிவ்ல போடு அதில் போடு ஏன்னா நான் இங்கே பழகல சாருமா அது ஒண்ணுதான் ஒண்ணுதாங்கிறது நம்ம சொல்ல வேண்டியது அப்படி கீழே திரும்ப அப்படி கீழே இறங்கிரு அப்படியே திரும்ப கீழே இறங்கிரு இப்போ இறங்கினீங்களா அதே மாதிரி இறங்குடா கீழே இறங்குங்க இப்போ இறங்கினீங்களா இங்கிருந்து இறங்கினீங்களா இந்த சீலேருந்து இறங்கினீங்களா இந்த சீலேருந்து அப்படியே இறங்கு போடி இறங்கு போறா கஷ்டமா இருந்தது நான் சொன்னது ஆனா புரியலையே முதல்ல புரிஞ்சுதா உண்மை ஒரு செட்டில் இப்படி வாசிச்சுட்டு அடுத்த செட்டுக்கும் போயிட்டு வா ஏன்னா வீட்டில் பழகும்போது இந்த ஒரு செட்டு வாசி முடிச்சோன்னா திரும்ப இன்னொரு செட்டுக்கு போகணும் அப்புறம் அங்கேருந்து ஒரு செட்டு வந்ததுக்கப்புறம் இன்னொரு செட்டுன்னு கீழே இறங்கி வரணும் என்ன சரி இது இன்னைக்கு ரைட் ஹேண்டு போதும் வீட்டில் லெஃப்ட் ஹேண்டுக்கு வாசிட்டு இல்லையா இதே மாதிரி ஹோம்ஒர்க் ட்ரை பண்ணுவியா ட்ரை பண்ணிட்டு வா அப்போ என்னெல்லாம் சண்டை நடக்குது எதெல்லாம் முடியல கஷ்டமா இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க ரைட் நீங்க ரெண்டு பேரும் ரைட் ரெடி 1 2 3 4 ரீஸ்டார்ட் 1 2 3 4 கரெக்ட் தானே 1 ரெடி ரெடி ஸ்டடி ஸ்டார்ட் ரெடி ஸ்டடி start 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 second line 1 2 second line எப்படி வாசிக்கணும் 1 2 3 4 அப்படி வாசிக்கணும் ரெடி ஸ்டடி ஸ்டார்ட் 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 ஐ சபாஸ் மூணாவது லைன் ரெடி 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 மனப்பாடம் ஆயிட்டோடா அதானே அங்கேயே பார்க்க மாட்டேன் அப்படியே பாரு கடிகாரம் சபாஸ் இதான் டைமிங் என்ன ஸ்டார்டிங்ல பார்த்தாலே அது 3 இது பாட்டு தெரிஞ்சிச்சு அதனால அப்புறம் பார்க்க வேண்டியது கட்டிகாரம் கட்டிகாரம் மாட்டாங்க என்னடா சொல்லுவாங்க என்ன வேணாலும் சொல்லுங்க சார் நல்ல சூப்பர் மேன் அழகாக வாசித்தாங்க இன்னொரு பேப்பரை கொடுத்து அவனை விளையாட சொன்னேன் ரொம்ப கஷ்டப்பட்டு சண்டை போடாதுங்க சும்மா ஒவ்வொரு லைன் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்க
கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதுல இருக்கிறத அழகா நீங்க வாசி காமிச்சிருவீங்களா? கவுண்ட்ஸ் பார்க்கணும், ஏயா பியான்னு கரெக்டா பார்க்கணும். என்ன ஓகே, அதை பழகி வச்சிருக்கேன். அண்ணா நீ லெஃப்ட் ஹேண்ட்ல ரைஸா பழகிட்டு இருங்க. என்ன ரைட், இதை விட பார்க்க நீ வெரி குட் பழகிட்டு இருக்கு. ஏதாவது பார்த்து வாங்க. ரெடி ரைட், ரீஸ்டார்ட். 1 2 3 1 2 3 4 இம்ப்ரூவ் பண்ணு. அங்க எடுக்கக்கூடாது. சி எடுத்துட்டே இல்லை, அங்க எடுக்கக்கூடாது. ரெண்டாலே ஒரு நிமிஷம் அனுப்பி. சரி, நான் 18 இடத்துல மாதிரி ஆகிட்டேன். 16 பாருங்க. சரி, உனக்கு போதுமா? இல்லை, வலதுகையில பண்ண மாதிரி இடதுகையில பண்ணணும். பண்ண முடியலையோ? நான் என்ன சொல்றேன், பண்ணிடலாம். என்ன பயப்படாது. இதுல இருந்து 5 வரல போ, அதுக்கப்புறம் 3 வரல போடு, இதை போடுவோம். அப்படி இப்படி வந்துட்டா இருக்கும். ரைட் ஹேண்ட் எழுந்திரிச்சு முதல்ல 3 வருது, அப்புறம் 5 வருது. லெஃப்ட் ஹேண்டுக்கு முதல்ல 5 வருது, அப்புறம் 3 வருது போட்டா சரியாகுதா? புரிஞ்சுதா இல்லையா? வீட்டு போனா மறந்துருக்குமா? சரி, எடுத்து வச்சுக்கோ. நீங்க இதை எழுதிட்டீங்களா? இது என்ன இருக்கு? 1 2 3 1 2 3 மைண்ட்ல வருது. ஒரு லைன் மட்டும் எடுத்துக்காம நீ அந்த 4 இருக்கு. 3 லைன் முடிஞ்சாச்சுங்களா? சரி, நம்ம 3 லைன் நீ போறதுக்குள்ள எனக்கு கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு போடா. லெஃப்ட் மட்டும் எடு, நீ ரைட் எடுத்துருவ. லெஃப்ட் மட்டும் எனக்கு எடுத்துக்காம எடுங்க. ஒரு தோத்திரம் இயேசுநாதர் அப்படின்னு 1 2 3 அவ்வளோதான். 1 2 3 ஒன்று தான். ரெடி 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1. என்ன ரிப்பீட் போட்டுருக்கல? இந்த அடையாளம் சொல்லியிருக்கேனா? சரி, அப்போ இங்கே இ ரெடி ஸ்டடி இ மேஜர். ரெடி ஸ்டார்ட். 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 7 G7 G இல்லை மைனர். இதானே என்ன? ஆமாம் சாரி. பரவாயில்ல. அப்புறம் சி 1 2 3 1 2 வெல்கம் வெல்கம் பாய். கிடையாது, நல்ல பையன். புரியுதா உங்களுக்கு? உடனே கேட்டேன். என்ன இப்போ வந்து 3 பீட் எடுங்க, இல்லை வால்ஸ் எடுங்க. லெஃப்டில் பீட்டை போட்டு நல்லா இப்போ வாசிங்க. வீட்டு போடுறது அவரையும் இதே மாதிரி தான் வாசிக்க சொல்லிச்சுக்கலாம். முடியுங்க? அதாவது முடியுங்கன்னா இதில் இருக்கிற கார்ட்ஸை ஒரு 2 லைனுக்கு நீ கண்டுபிடிச்சி கையை வச்சிருங்க. சி G7 சி சி. இன்னும் உங்களுக்கு வெரைட்டிஸ் எத்தனை இருக்குது? சி இருக்குது, G7 இருக்குது, எஃப் இருக்குது, ஜி இருக்குது. இதை கண்டுபிடிச்சி வச்சுருங்க. இந்த பாட்டு இப்போ வாசிக்குவீங்க இவருக்கு கூட சேர்த்து. இல்லையா? மற்றது டவுட் இருந்தால் எடுத்து பாருங்க. தவிர்த்து அப்போது ரெடி? நாங்கள் முன்னாடி ரெடி? அவ்வளோ 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. எடுத்துக்கலாமா? இந்த ஒரு படம் போதுமா? இன்னொன்று கரெக்டா? இந்த ஒன்னே நேரம் 2 எடுத்துக்கோ. லெஃப்ட்டுக்கு நல்லா புரிஞ்சுக்கோ. எனக்கு வரலன்னு சொல்லிட்டாரு. என்ன வருமா? வரதான்
முடிஞ்ச தாளம் போட்டு எடுத்துக்கலாம். தாளம் போடலைன்னா போதுமா? மற்ற எல்லாம் வழக்கமாக உனக்கு எக்ஸசைஸ் நோட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இந்த பாட்டு எடுக்க முடியும். வான்ட்டு இருந்து அந்த பேப்பர் எடுப்பேன். நான் எல்லாத்தையும் எடுத்து சொல்லி கொடுத்துருவேன். போதுமா? இன்னும் வந்துடுன்னு அவங்க தான் ரைட். புரிஞ்சுக்கிட்டா? எஸ். ரைட் வந்துருக்கு. சரிதான். அப்படி ரீஸ்டார்ட். ரீஸ்டார்ட். பாரு பாரு. லா 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 லா. அட அழகா ராகம் வரும். போடு. அவ போடு. இங்க தள்ளி வர. தள்ளி போடு. Yap 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 ji yap ji e ji yap e ji ji yap. What are they? அதனால பயந்துறாத. அதேதான் இருக்கு. அக்கா போடு. நல்லா போடு. மூணு கம்பிக்கு போடணும். மூணு ஃப்ரெண்டுக்கு ஓப்பன் வாய்ஸ், ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட், செகண்ட் ஃப்ரெண்ட் அண்ட் தேர்ட். வீட்டில் படும்போது மொத்தம் மூணு ஃப்ரெண்டு மூணு. ஆனால் சவுண்ட் எத்தனை இருக்கும்? 1 2 3 4 அப்படியே கேட்கும். அப்படியே எடுத்துக்கலாம். ஒவ்வொரு கப்பிக்கு எடுத்துக்கலாம். போதுமா? இன்னைக்கு புரிஞ்சிருக்கா? சந்தோஷமா போறியா? சரி எடுத்து பேக் பண்ணு. நல்லா இருக்கா? உனக்கு குழப்பமா இருக்கா? ரெடி? நீங்க போடு. தம்பி யாரும் போட? தம்பி ரெடி? 1 2 3 4. ரெடி? 1 2 3 4. இதில் வர்றது என்னதுன்னா சி 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 ஜி செவன்த்து எஃப் ஜி. ஆமாம் சி. ஆமாம் இதில் சி செவன் சி ஜி செவன் அப்புறம் ஜி ஜி செவன் சி சி மைண்ட்ல இருக்கா? அப்போ நோட்ஸ் பார்த்துட்டு நமக்கு முடியுங்கிற இடத்துக்கு வந்துட்டீங்களா? அன்னைக்கு வருமானம் எழுதி கொடுத்தேன். நீங்க நோட்ஸை பார்த்து நீங்க எடுத்தீங்க. இதே மாதிரி பேப்பர் கொஞ்சமா நான் வந்து மனதுக்கப்புறம் ஒரு வீட்டுக்கு பேப்பர் அந்த வாசல நீங்க ரெடி ஆகிட்டீங்கன்னா வீட்டுக்கு நான் பேப்பர் கொடுத்துருவேன். ஈஸியா இருக்கு. ஜாலியா வாசிக்கலாம். போதுமா? அம்மா வந்து வெயிட் பண்ணிருக்கேன். சீக்கிரம் எடுத்து வைங்க. ரைட் பரவாயில்ல? ஜாலியா இருக்கியா? சின்ன தாலியே டீ குடிச்சியா? அப்படியா? தாத்தா இருக்காங்களா போயிட்டாங்களா? இன்னொரு தாத்தா வந்துட்டாங்களா? இருக்காங்களா? ரைட். அவர் வந்துட்டாரா? உனக்கு அவருக்கு என்ன ஒன்று? அப்பா தாங்க. எத்தனை பேர் வீட்டில்? நீ எத்தனை வீடு? நம்பர் 2 நம்பர் 1 என்ன செய்றாங்க? அக்காவா? பையங்களா? சரி. நம்பர் 3 நீ
முடிஞ்சா இந்த அவங்களுக்குலாம் இதை சொல்லி இதை அவங்களுக்கு சொல்லி அவங்களும் வச்சுக்கிறேன் நல்லா பழகுவாங்க. ரைட், இதை போடுங்க, பீட்டை போடுங்க, லெஃப்டில் மட்டும் அதை இதை போடுங்க. வாங்க ஏ வாங்க வாங்க ப்ரைஸில் நல்லா இருக்கீங்களா? சரியா வரலாமான்னு நினைக்கிறேன். வாங்க. சரி சரி, வெரி குட். கிடையாது எங்க வீட்டில் வாசித்தியா? என்ன அனுப்பி விட்டுருக்கேன். ஆமா, தண்ணி காஞ்ச உடனே ஆரம்பிச்சு அது வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியல. காஞ்சோடனே சரி, எல்லாரும் கேள்வியும் சரி. நல்லா இருக்கீங்களா? தொழிலாம் நல்லா இருக்கீங்களா? தெரியல எப்படி இருக்கா? நல்லா ஆசியா? வெரி குட், வெரி குட். என்ன ஆக்டிவிட்டி வழக்கமாக உனக்கு என்ன டேட் தான் சொல்லியிருப்பேன்? டியூஸ்டே ஃப்ரைடே. ஓகே, நிறைய நடக்கும். இப்போ நாளைக்கு வந்துடுவேன். ஓகே, தேங்க்ஸ். நல்லதுமா, ஃபோன் பண்ணி சொல்லி தந்துருங்களா? நல்லது, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ரைட், இதாவது ஏமா கொஞ்சம் இல்லையா? இதோ உனக்கு அவங்க வரட்ட என்னடா வெயிட். ரைட், ஓகே, நல்லதுமா, வாங்க. இதே மாதிரி மேலே 14 பேர் இருப்பாங்க இல்லையா? அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. யாரும் ஃபோன் பண்ணாங்க சார், ஓட்டப்படத்துலேருந்து பேசுகிறேன். கேட்டுப்பாங்க, என்ன கேட்டாங்க? இல்லை, ஒருத்தங்க இந்த நம்பர் நம்ம சர்ச்சில் உள்ளவங்க இங்கே தூத்துக்குள்ள இருக்காங்க சார், பெரிய சர்ச்சுக்கு வருவாங்க. அவங்க ஒரு தம்பி இருக்காப்புல படிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. கேட்டிருந்தாங்கன்னா நம்பர் பேசியிருந்தாங்கன்னு சொல்லியிருப்பேன். பேசலன்னு பேச சொல்லுங்க. பேசியிருந்தாங்கன்னா நான் அவங்கள்ட்ட வர சொல்லி சொல்லியிருப்பேன். நான் இப்போ ஒருத்தரையும் நான் வராண்டான்னு சொல்லவே இல்லை. வந்துட்டு அந்த நேரம் சரி வரலைன்னா இன்னொரு நாளைக்கு போட்டுருவோம் அப்படின்ட்டு பிளான். சரி, ஏன்னா அதில் நிறைய பேர் நடத்தினா இப்போ நிறைய பேர் இப்போ பழைய இந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சு சிலரும் கேட்காம ஓடி வந்துடுறாங்க. எனக்கு டைட்டாகிடுது. அதனால் நான் வந்து நாளை மட்டும் வேணால் இப்போ காலையில் வந்து யார் யார் வர முடியுமோ வர வச்சுருவோம். திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் காலையில் கிளாஸ் கிடையாது. அதாவது திங்கள், செவ்வாய், வியாழன், வெள்ளி சாயங்காலம் கிளாஸ் இருக்கும். செவ்வாய் வெள்ளியும் காலையிலேயும் வெள்ளி அப்படி இருந்தது. இப்போ மாற்றிவிட்டேன். திங்கள் வியாழனுக்கு ஏன்னா சமாளிக்க முடியல. திங்கள் வியாழனுக்கு காலையில் அவர் கூப்பிட்டேன். எனக்கு இந்த அப்படின்ட்டேன். இன்னமும் கொஞ்சம் இருக்குது பிரச்சனை. அது இப்போ புதன்கிழமை காலையில் புதன் சனிக்கு போடலாம் அப்படின்னு இப்போ அது என்னுடைய சூழ்நிலையும் பார்த்துக்கிட்டேன். என்ன ரொம்ப சந்தோஷம். வேறு என்னது அந்த அவங்கள சொல்லுங்க, கேட்டிருந்தா சந்தோஷம், நான் பதில் சொல்லியிருப்பேன். இல்லைன்னா திரும்ப கேட்டுட்டு வரேன். திரும்ப கேட்டு என்கிட்ட எப்போ வரணுமோ அது ஒழுங்காக அதுதான். வாட்ஸ்அப் எடுத்தீங்களா? எடுத்தீங்களா? போட்டு விடுங்க. இது அனுப்பிட்டீங்களா? ரெடியாக வச்சுட்டீங்களா? அனுப்பிட்டீங்களா? 1 2 3 1 2 3 3 தான் இருக்குது. அதை போட்டு விடுங்க. சியை போட்டு விடுங்க. வரல எடுத்துட்டீங்களா? அந்த கையை போட்டாங்க. அந்த கையை முக்க மேலே விடுங்க ப்ளீஸ். இதுக்கு வந்து ஒரு கை தண்ணி நீங்கள் இப்போ ரெடி ஆனோன்னு
இந்த இப்படி இப்படி இப்படின்னு நல்லா எவ்வளோ இடத்துக்குள்ளே சுற்றுது விரல் இப்படி இருக்கா இப்படி 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 சரி இதை வந்து கொண்டு போகணும்னு நினைக்கக்கூடாது. இது இல்லாமல் ரெண்டாவது இந்த மூலம் அப்படி முயற்சி பண்ணும். ஒரே ஒரு லைன் இல்லை 2 வருஷம் நீங்கள் கை வச்சுருவீங்களா? சி மேஜர் ட்ரை பண்ணுறேன். வைங்க. சி மேஜர் G7 இந்த 2 தான் அதில் வருது. ஒரு லைன் ரெடி 1 2 ரெடியாக இருக்குமா? அங்கே ரெடி ஸ்டார்ட். தோத்திரம் இயேசுநாதா திரும்ப சி வந்துடுங்க. அவ்வளோதானீங்க. இதில் கணக்கு அதானே இது இந்த கணக்கு அதானே இருக்கு. எப்படி அது 1 2 3 1 2 3 போயிருங்க. அவ்வளோதான். அந்த நீங்கள் சரி பண்ணவே முடியாது. நீங்கள் வச்சதை சரின்னு ஏற்றுக்கிடுவோம். அடுத்த ட்ரிப்பு வாசிக்கும் பொழுது அதை சரி பண்ணி சரியாக வாசிக்கிறது முயற்சி பண்ணுங்க. காலம் வந்து போயிட்டே இருக்கு இல்லையா? அது அதுக்கு நம்ம இப்போயே கொஞ்சமாக ரெடியாக இருக்கும். ரெடி ஸ்டடி 2 3 1 2 3 ஓகே டன். எப்படி நல்லா இருக்கா? கொஞ்சம் வருதா? பயப்படாதீங்க. என்ன கீழே விட்டு மூக்குக்கு அப்படியே போகுது. தப்பு நடந்தால் நடக்கட்டும். நான் பார்த்தேன் பார்த்தீங்களா? என் கண்ணில் பார்த்துக்கிறேன். அதுக்கு சரி. ரெடி 1 2 3 1 2 தோத்திரம் அடுத்த லைன் செக் பண்ணுங்க. GFCC GF அப்படி போடுங்க. CC அவ்வளோதான். திரும்ப போடுங்க. GFCC. இப்போ நீங்கள் 2 லைனும் வந்துருப்பீங்க இல்லையா? 2 லைன் பாட போகிறேன். திரும்ப நான் ரிப்பீட் வருவேன். இன்னும் 2 வரும் அப்படியே வந்துடும். என்ன அவர் வந்திருக்காருல கூட டீமில் போட்டு எழுத்து வேணும். என்ன சொல்லுவீங்க? ரெடி செகண்ட் லைன் 1 2 இதுலேருந்து போகிறோம். ஓகே. இங்கேருந்து இப்படி போயிட்டு இங்கே போயிடுவோம். திரும்ப இந்த புள்ளியை சொல்லியிருக்கு. 2வது இந்த புள்ளி இருக்குல்ல அங்கே திரும்ப பஸ் இன்னொரு முறை வாங்கன்னு சொல்லியிருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன 1 2 3 1 2 3 சோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதா சோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதா. எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கா? கவலைப்படாதீங்க. இப்படிதான் இருக்கும். அந்த பயத்தெல்லாம் போயிடும். அட்டி அடி நொறுக்கிறது. போட்டிங்கம்மா டெம்போ போட்டோம். எவ்வளோ இருக்குது டெம்போ? 136 சார். 160. 160லாம் பாட மாட்டாங்க. நம்ம பழகுறக்கா போட்டியில பாருங்க எப்படி இருக்குது. தோத்திரம் இயேசுநாதா அவ்வளோதானே. ரெடி 1 2 3 1 2 3 தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதா சோத்திரம் இயேசுநாதா. ரெடி 1 2 3 1 2 3 6 இப்போ உங்களுக்கு நான் பாடும்போது இந்த பாட்டுக்கு சேருதா? ஆமாம் சார். நல்லா கரெக்டாக இப்போ எதாவது தப்பு தப்பாக அந்த மாதிரி இருக்கா? இல்லை இல்லை ஆடுவது தோத்திரம் நான் பாட போகிறேன். தப்பாக பாட போகிறேன். வேற ஒரு இல்லை. நீங்கள் இதை போடுங்க. என்ன ரெடி ஸ்டடி அது போட மாறி எனக்கு தொண்டையில் மாறி தோத்திரம் 2 3 1 2 3 தோத்தி ரெடி. நீங்கள் இதை போடுங்க. சரி சார். 1 2 3 தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா. சேர்ந்ததா? ஆனால் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. சேர்ந்த மாதிரி தான் தெரியும். எங்களுக்கு அதுக்கு வித்தியாசம் தெரியல. ஆனால் அது நல்லா இருந்தது.
ஆனால் இது வந்து நல்லா இருந்தால் இல்லையா நாங்கள் சரியாக தான் இருக்குன்னு நினைக்கிறோம். இது பாடவே எப்படி சார் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது? இல்லை, நமக்கு இயல்பு வந்து இயல்புன்னு ஒன்று இருக்குது. இந்த இயல்புக்குள்ள தான் நீங்கள் வந்து சிரிக்கிறது கஷ்டமா இல்லையா? இல்லை எங்கேயும் போய் ட்ரைனிங் எடுக்கணும். அது காமனாக வர்றது. இல்லை, அதுக்கு பதில் அப்படி இல்லை. அம்மா இல்லை, அதுக்கு நம்ம ஒரு ட்ரைனிங் தேவையில்லை. ஆனால் நமக்கு பயிற்சி தேவையில்லை. ஆனால் இயல்பாக வருது. ஒரு வருத்தத்தை தெரியப்படுத்தும். எனக்கு பிடிக்கல, நீங்கள் சொல்கிறீங்க அதை எடுத்து வாங்குவீங்க, நான் வந்து அதை எனக்கு நீங்கள் சொல்கிறது பிடிக்கல, நீங்கள் போய் எடுங்க அப்படிங்கிறத ஒரு குழந்தை எப்படி நமக்கு அதை காமிக்குது? அது அப்படின்னு அது என்ன தெரிஞ்சுக்கிட்டே அப்படின்னு சொல்கிறது இல்லை அப்படிங்கிற அது போல தான் நம்ம இந்த இது பழகுறது. ஆமாம், கை தன்னான்னு உட்காரு, உங்களை நீங்கள் நம்புங்க. இந்த ஊரில் எடுக்குன்னா செய்யறதுக்கு ஏதாவது படம் போட்டு ட்ராயிங் போட்டு எங்கே இருக்குன்னு ஏதாவது கமாண்ட் கொடுத்து போய் இந்த இடத்துல போய் இப்படி பிறந்ததா செய்யறது எல்லாம் கிடையாது. இந்த கால்குலேஷன் வந்து தேவனுடைய கிருபையில் அவ்வளவு பூர்ணமாக இருக்குது. ஸோ அதைத்தான் நம்ம பண்ணுறோம். இப்படி நீங்கள் கொஞ்சம் பழக என்னைக்குன்னா பார்க்கவே வேண்டாம். அந்த தூர கணக்கீடில் போய் அது உட்கார்ந்துருங்க. தூர கணக்கீடு டிஸ்டன்ஸ் கால்குலேஷன் வந்துடும். அது சொல்லுங்கள் இல்லையா? டிஸ்டன்ஸ் கால்குலேஷன் வாத்தியார் சொன்னா தப்பு தப்பாக எழுதிருப்பேன். இப்போவும் கால்குலேஷன் எழுத சொல்லிட்டீங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஆனால் வார்த்தை வரும். டிஸ்டன்ஸ் கால்குலேஷன் அதெல்லாம் வரும். தெளிவாக வருது சார், தெளிவாக வருது. எனக்கே சந்தோஷமாக இருக்கு. ஆமாம், அது முயற்சி பண்ணுறேன். ஒரு நான் வந்து சிறப்பாக தெரியாமல் அப்படியே மண்டையில் இருக்குன்னா அந்த பேர் பைபிள் டக்குன்னு மறுபடிப்பாங்க. வார்த்தைக்கு இல்லை நடக்கு பைபிள் வார்த்தை தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அவங்க தான் நம்மளுக்கு சரியான அதனால் ஆங்கில வார்த்தை பைபிளுக்கு உடனே இப்படி தான் கையில் எல்லாத்துக்கும் எல்லா மொழியிலையும் கிடைக்கல. என்ன பார்த்து என்ன போட்டுருக்கு, அதுவும் வழங்க மாட்டேங்குது. அதுவும் ஆங்கிலத்தில் போட்டு நம்ம உச்சரிக்கவே முடியும். உடனே அதை அந்த டிரான்ஸ்லேட்டரில் போட்டு அதில் பார்ப்போம். அதில் ஏதாவது ஒன்று சொல்லு. சில இது அதுக்கு போய் சொல்ல தெரியல, அதே இது அப்படி சொல்லும். பார்த்துருக்கீங்களா? டிரான்ஸ்லேட்டர் தூக்கி போட்டீங்களேன், சில இது அது மொழியாக்கம் பண்ணி தமிழ் ஏதாவது சொல்லுன்னு பார்த்தா சொல்லாது. அதை அப்படியே தூக்கி போட்டுக்கிட்டு அப்படியே போகும். அதை நம்மளும் விட்டு வேண்டியதான். அப்படியே பாடல் ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த பாடல் எடுத்துருவீங்க, என்ன ஐடியா கிடைச்சிட்டா இன்னொரு பாடலை எழுதிடுவோமா? சி நீங்கள் இவங்க மட்டும் ஓகே சார். இங்கே ஒன்று, இங்கே மல்டி ஃபிங்கர் சி. ஓகே, அது மட்டும்தான் மாற்ற. சொல்லிக் கொடுத்ததில்ல. இதில் இந்த மாதிரி இதில் நீங்கள் அடங்கி வந்துட்டீங்கன்னா சந்தோஷம். இன்னும் எதையும் சொல்லிக் கொடுக்குறது இந்த இது புரியாது. இப்போ உங்களுக்கு கொடுத்தா இது மாதிரி வந்துருமா, கொஞ்சம் சண்டை போடுங்க. ஏன்னா அந்த அதுக்கு தான் உங்களுக்கு நீங்கள் இன்னும் ரெடி ஆகலை, கொஞ்சம் ரெடி ஆகணும். கொஞ்சம் உங்களுக்கு இவ்வளோ பெரிய இப்போ இதை ஒன்றும் கடினமாக கொடுக்க மாட்டேன். கொஞ்சம் மாற்றம் கொடுத்தா அதை கனெக்ட் பண்ண தெரியும். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லா இருக்கு. இல்லையா? இன்னொரு பாடல் எழுதிங்க. இது என்னது? இது எழுதிடலாத? எழுதிட்டேன் சார். ஓகே, இந்த கொஞ்சம் நல்லா பழகினதுக்கப்புறம் இந்த பாடலை எப்படி டியில் வாசிக்கலாம், டிக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணணும், டிக்கு எழுதி டிக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணணும், எஃப்க்கு எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். ஃபார்முலா சொல்லித்தரேன். நீங்கள் என்ன செய்யணும், அதை சரியாக எடுத்து வைக்கணும். பின்பலன் நரகம் நரகம் ஓ பாவி நடுங்கிடாயோ, நீ காண்பதெல்லாம் அழியும் அழியும் காணாதல்லோ நித்தியம். அதே பட்டன் சார்.
பாடுவீங்களா? சாரா நவராஜ் யார் பாடினது சார்? சாராஜி யார் பாடினது சார்? யார் பாடலாம்? அவருக்கும் பலம் அது சிபிஎம் எனக்கு தெரிஞ்ச அளவு சிபிஎம் இருக்குல்ல அந்த காலத்தில், அதாவது அவங்க சிபிஎம்மில் தான் எழுதி போட்டிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். எந்தளவு உண்மையாக பொய்யோ தெரியாது, எனக்கு தெரிஞ்சே சொல்லியிருக்கேன். ஆனால் ஒரு அம்மா அந்த சர்ச்சில் இருந்து திரும்ப வெளியே வந்துட்டு முழு நேரம் ஒழிப்பில் இருந்துட்டு வெளியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து நிறைய பாடல் பாடினாங்க, அதனால தான் வெளியே வந்தாங்க. இது சாரா நவராஜ் அம்மா பாடினது. சாரா நவராஜ் அம்மாவை தான் எனக்கு இருக்கும், எனக்கு தான் தோணும். ஆமாம். அந்த அம்மா அங்கே முழு நேரம் ஒழிப்பில் இருந்தாலும் அது கொஞ்சம் மாற்றம் பண்ணிக்கிட்டாங்க. என்ன ரொம்ப சிம்பிள். என்ன ஏன்னா இதெல்லாம் நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்கன்னா அந்த ஸ்கேலுக்கு பாட ஆரம்பிச்சிங்கன்னா ஆராதனையில் கூட நம்ம நினைச்சிருங்க. ஒரு சின்ன குறைச்சி இதை மட்டும் எடுப்பாங்க. இன்னொரு பக்கத்தில் இப்போ நீங்கள் இதில் என்னெல்லாம் வேரியேஷன், எத்தனை வேரியேஷன் இருக்குன்னு சொல்லுங்கள். வெரைட்டிஸ் ஆஃப் கார்ட்ஸ் எத்தனை இருக்குது? ஜி இருக்குது, சி இருக்குது, 2 டி இருக்குது, 3 கார்டு உங்களுக்கு யாருக்குமே தெரியும். ஜி ரிலேட்டிவ் படிச்சிருக்கோமா? எடுத்து காமிங்க. நோட்டில் எங்கே இருக்குன்னு காமிங்க. அதாவது நோட்டை பார்த்தாலும் பத்து பார்த்துன்னா தரலாம். டிக்கு ரிலேட்டிவ் எங்கே இருக்கு? ஜிக்கு ரிலேட்டிவ், ஜியோட ரிலேட்டிவ் யாரில்? ஜி சிடி ஜிசியாக போட்டு சரிதானே? ரிலேட்டிவ் கார்டு தானே ஐயா? இப்போ அதானே, சந்தேகம் கிடையாதுல்ல. அவங்க 3 தானே வராங்கன்னு ஜிசிடி. இப்போ நம்ம ரூல் அந்த இதை ஒரு ரிலேட்டிவ் படிக்கிறோமே அவங்கள எதுக்கு படிக்கும்? அதை இவங்களுக்கு நல்ல ஈஸியாக உள்வாங்கி வச்சுருந்தோம்னா ஜிக்கு தானே. யார் வரா? சிசிடி. அதான் முடிஞ்சு போச்சு. இப்போ உடனே பார்த்துப்பாங்க. இப்போ எதுக்கு நான் அதை எழுதுறேன், நான் உங்களுடைய ஏன் கேட்கணும்னா அது காரணம் தெரியணும்ல. சும்மா ஏதோ ஒரு தியரி கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இதே ஒரே இதில் இந்த இடத்துல 135 இந்த ஒரு பக்கத்தில் அவ்வளோத்தையும் கண்டுபிடிக்கணுங்கிறதுக்கு தான் இவர்கிட்ட கேட்டாப்ப. அவர் உள்ளே வந்துட்டார், கண்டுபிடிச்சிட்டார். அவர்கிட்ட போய் இதை வந்து ஏக்கு வாசிங்கன்னு சொன்னால் வாஸ்திரனும் நான் அந்த கொண்டு வந்தேன். இப்போ ஏக்குன்னு சொல்லும்போது மேஜர், மைனர், ரிலேட்டிவ் கார்ட்ஸ். ஏக்கு 3 இருக்கு. யார் இருக்கு? சி சார் இ. பாருங்க ஏக்கு யார்? அதான் சி சார் இ. சார் டி. இந்த மாதிரி தப்பு பண்ண என்ன அவசரம்? என்னத்தையா பார்த்துட்டு கடைசியில் வீட்டில் மறந்து போய் என்னத்தையா பார்த்துட்டு அதை வாசிட்டே இருப்பீங்க. சரி மாட்டேங்க இது அந்த கணக்கு நேரம் வர மாட்டேங்க. அதுக்கப்புறம் முடிகிற பிறகு ஐயோ இதே பார்த்து வரைச்சிட்டோம் அது இல்லை எனக்கு அப்படிங்கிற போது அது இவ்வளோ நஷ்டம். ஏன் அவசரப்படுறாங்க? யோசிச்சு ஒருத்தருந்து பாருங்கன்னு சொல்லுவாங்க, பார்த்து சொல்லுங்க அப்படின்னே சொல்லுங்க. அதில் என்ன பதட்டம் வருது? நான் வந்து ஸ்கூல்லேயே அப்படி நடத்தணும்னு சொல்லுங்க. எனக்கு என்னுடைய கோரிக்கை யாரும் நிறைவேற்ற முடியாது. எந்த காலேஜ் எந்த படிப்புனா பிஹெச் தான் கையில் கொடுக்கும். போட்டு கத்தையே தூக்கி கையில் கொடுக்கும். அதுலேருந்து எடுத்து கேள்வி என்ன வேணாலும் கேள்வி, ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக கேள்வி பார்த்து பதில் தெரியணும். போதும், அவனை வச்சு வேலை வாங்கிடலாங்க. இல்லை அந்த பண்டித்தும் இருக்காங்கல்ல, பிஹெச்டி பண்ணி இருக்கிறவனை நம்ம யூஸ் பண்ணிடலாம், ரொம்ப அருமையாக யூஸ் பண்ணிடலாங்க. ஆனால் இப்போ உள்ள மெத்தட் வந்து கொஞ்சம் சாதாரணமாக 8 படித்த பையங்களுக்கு ஒன்றுமே தெரியல, 10 படித்த பையங்களுக்கு ஒன்றுமே தெரியல, யூஸ் பண்ணவே முடியல. அதை தாண்டி பிஇ படிச்சுட்டு வர்றவங்கள வேலை கொடுக்குறதுன்னு சொல்கிறாரு. ஒன்றுமே தெரியலையா? நம்ம அவங்கள பிஇ படிச்சுட்டா இந்த விவரங்கள்லாம் தெரிஞ்சிருக்க முடியல உட்காருன்னா பான்னு இருக்காங்க. அதையும் நானே சொல்லிக் கொடுக்க முடியும். சொல்லிக் கொடுத்த உடனே உள்வாங்கவா தெரியுங்களா? அதுவும் இல்லாத பெண்களாக இருக்காங்க. இப்போ நம்முடைய இது ஒரு 3000 பேர் பிஇ படித்தவங்க வெளியே வந்து என்னச்சு 10 பேர் இருந்தால் நல்லா இருக்கும். 3000த்துக்கு ஒரு எப்படியாவது ஒரு 1000 தர வேண்டாம் அப்படி இருக்கு. நான் தான் நினைக்கிறேன், பார்த்து என்ன படிக்கிறேன், கம்ப்யூட்டரில் என்ன டிசைன் பண்ணுமா அவங்களோட பார்த்து பண்ணுங்க. ஆனால் கரெக்டாக பண்ணுங்க. நல்லா பண்ணுறவனா இருக்கானா, சீக்கிரம் எவ்வளோ நேரத்தில் பண்ணுறான்னு பார்த்து டைம் வந்து மாற்றி பார்த்து தானே பண்ணுறேன். சீக்கிரம் பண்ணுங்க. ஆட்டிடியூட்னு சொல்கிறோம்ல, அது தனியாக சொல்கிறோம். சீக்கிரம் தானே
அந்த இதெல்லாம் அவங்க ஸ்கூல்லேயே வர முடியல. வேலையை டிக் பண்ணுற மட்டும் ஆடிட்டு முதல்ல அடிச்சிடணும். அவன் டப்புன்னு கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் வேற வெளிநாட்டுலலாம் இருக்குங்கிறாங்க. நம்ம எந்த நாட்டில் இல்லை, நான் அதெல்லாம் பார்க்குறேன். பார்த்துட்டு சார் ஆமாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதனாலும் நம்ம பார்த்துடுறது. ஆனால் அறிவுபூர்வமாக அவங்க புரிஞ்சது எழுதிடுவாங்க. கொஸ்டினை வந்து டப்பாக கேட்கறது சார். இந்த போன வாரம் இந்த ஸ்டாலின் ஒன்று நடத்துகிறாங்க சார். அது ஒரு யூத்து நம்ம தமிழ்நாட்டில் கல்வி தரம் இல்லை, நாங்கள் படிச்சுட்டு நாங்கள் போய் எங்களுக்கு அவங்க ப்ராக்டிக்கல் கொடுக்கும்போது நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு, அதனால் கல்வி தரத்தை கொஞ்சம் உயர்த்துங்க, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ஒரு யூத்து பேசுங்க. சரி, எழுதிட்டீங்களா? உங்களுக்கு தெரிஞ்சுட்டா உங்கள்கிட்ட சொன்னால் இவங்க சொன்னால் கவனிச்சிங்களா? இப்போ இந்த பாட்டுக்கு வெரைட்டிஸ் ஆஃப் ஆர்ட்ஸ் எத்தனை இருக்கு? ஜி சி எத்தனை இருக்கு? 3 சார். அவ்வளோதான். நீங்கள் தான் அப்படி தான் பதில் சொல்லுங்கள். ஓகே சார். மைண்டில் வந்து கால்குலேட் பண்ணலாம். அந்த 3 நம்ம ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஆமாம் சார். ஜிக்கு உள்ள ரிலேட்டிவ் இப்போ படிச்சிருக்கோம்ல, ஜிக்கு ரிலேட்டிவ் தெரியுமா? யார் வருவோம்? நோட்டை பார்க்காம சொல்லுவீங்களா? சொல்லுங்கள். ஜி சி டி அவ்வளோதான் வருதா? அப்போ ஜிக்குள்ள ரிலேட்டிவ் ஜியில் இந்த பாடல் இருக்குன்னா இந்த 3 பேர் தான் உள்ளே வருவாங்கங்கும் போது உங்களுக்கு உள்ள மனசுக்கு வந்துருந்தா கொண்டாட்டம் தானே, சந்தோஷமாக வாசிக்கலாங்க. அதுலேயும் ரொம்ப ஈஸியாக எப்பப்போ சி வாசிக்கணும், எப்பப்போ சி போடணும், டி போடணும் எழுதி கொடுத்தா ஏக வாசிக்கணும், அல்வா சாப்பிட்ட மாதிரி சாப்பிடணும். இதே பாடலுக்கு பேக்கில் நான் டிக்கு வாசிங்க, எஃப்க்கு வாசிங்க, மூடி இருந்தேன் அப்படின்னு சொன்னால் கஷ்டமா? அந்த 3 பேரும் தானே அப்படி எடுக்கிறதுக்கு நம்ம புரியுதா? கடைசியில் சொன்னது புரிஞ்சுட்டா அப்படியா கொண்டுருவீங்களா? நான் கேட்க சொல்லுங்கள். இதுக்கு மட்டும் ஜிக்கு சொல்லுங்கள். இந்த ஒரு லைனுக்கு மட்டும் ஜி ரிலேட்டிவ் சொல்லுங்கள். நீங்கள் மைண்டில் ஏற்று இந்த 1க்கு மட்டும் ஜி ரிலேட்டிவ்க்கு எப்படி வரும்? அது முடியலன்னா நான் எப்படி பார்க்கணும்னு சொல்லுவேன். இல்லை முடியுதா? முடியல, அது எனக்கு புரியவே இல்லை, அந்த அடிப்படையே எனக்கு தெரியல, அதனால் அப்போ தப்பாக தான் வரும் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஜியோட ரிலேட்டிவ் சிடி இல்லை. உங்களுக்கு தெரியுதா? இதுக்கு ஜி ஜி ஸ்கேலில் பாட்டு பாடினா இந்த இடத்துல என்ன வாசிக்கணும்? ஜி டி. இவர் வந்து எத்தனாவது ஆள், இவர் எத்தனாவது ஆளுன்னு பார்க்கணும். அப்படி இவர் எத்தனாவது ஆள்? சி எஃப் ஜி. இவர் சிஎஃப் ஃபர்ஸ்ட் பர்சனும் செகண்ட் பர்சனும் வராங்க. அப்போ ஜி ரிலேட்டிவில் ஃபர்ஸ்ட் பர்சன் இங்கே வந்துடுவார், ஜி வந்துடுவார். இங்கே வந்து செகண்ட் பர்சன் வருவார். யார்? சி 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 அவ்வளோ சி. இல்லை அப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே சார், கான்ஃபிடென்ஸோடு இருக்கலாம். நான் சொன்னது புரிஞ்சுருக்கா என்ன புரியலையா? இது வந்து என்ன இருக்குது? சிக்கு உள்ள ரிலேட்டிவ் இருக்கு. ஓகே, நம்ம சிக்கு எப்படி பார்த்துக்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் சி ஜி. அப்போ இவர் யாரு? ஃபர்ஸ்ட் பர்சன், இவர் செகண்ட் பர்சன். செகண்ட் பர்சன். அப்போ இங்கே செகண்ட் பர்சன் இருக்காரு, ரைட்டா? அப்போ இங்கே 2 பேர் யார் வரணும்? செகண்ட் பர்சன், இங்கே ஃபர்ஸ்ட் பர்சன் வரணும். இப்போ ஜிக்கு பாருங்க, ஜிக்கு யாரு? என்னது இது போய் பார்க்குங்க. அதில் ஜிக்கு பாருங்க, ஜி சி டி. ஃபர்ஸ்ட் பர்சன் இங்கே போட்டோம் இந்த இடத்துல. யாரு? ஜி ஜி. ஓகே, அப்போ செகண்ட் பர்சன் வந்து போடணும். யாரு? செகண்ட் பர்சன் சி சி. அப்போ நமக்கு ஜி ஸ்கேலில் இந்த இடத்துல வரும்போது யார் வருவா? செகண்ட். இதெல்லாம் ஜி போட்டிங்கன்னா இந்த இடத்துல யார் வருவா? அதோட செகண்ட் பர்சன் யாரோ அங்கே. அப்படிதானே சொல்லுங்க. ஒவ்வொருத்தருக்கும் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் இருக்காங்க. அப்போ இங்கே ஜி வரும், இங்கே சி வரும். இங்கே ஜி, இங்கே சி சி சி. அந்த ஃபார்முலா இப்போ உள்வாங்கிக்கிறீங்க. அப்போ இதை டிக்கு கேட்டாலும் சொல்லிடுவீங்கல்ல, யோசிச்சு சொல்லிடுவீங்க. அதை பார்த்து யோசிச்சு சொல்லிடுவீங்களா? சொல்லிட்டீங்கன்னா சக்ஸஸ். நீங்களும் சொல்லுங்க, நீங்களும் சொல்லுங்க. டிக்கு சொல்லுங்க. தெரியலன்னா அங்கே பாருங்க, டிக்கு யாருன்னு பாருங்க. இங்கே ஜி, இங்கே சொல்லுங்க. அதான் சார், டி. டியா? இங்கே டி வருமா? ஃபர்ஸ்ட் பர்சன் இங்கெல்லாம் வருவார்.
செகண்ட் டி பர்சன் வந்து சொல்லுங்க பரவாயில்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து இங்கே டி, இங்கே வந்து ஜி. டி இங்க ஜி ஜி வரும். சரிதானே? அது சந்தேகம் இல்லையா? இப்படி நீங்கள் சொந்த இப்படி இந்த பாடலையே நான் அந்த மாதிரி மாற்றி திங்க் பண்ணுன்னா நல்லது. படித்த பாடம் எங்கே அதுக்கு தான் அதை எழுதிட்டு வரும்போது நீங்களாம் யோசிங்க. எழுதி கொடுத்ததை விட நீங்கள் யோசிச்சிடக்கூடாதா? அப்படி எழுதுனதை வாசித்து நீங்களே யோசித்து அடுத்ததுக்கு கன்வெர்ட் பண்ணி படித்தா என்ன அதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னா அப்படின்னா சார் இதுக்கும் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாமா? எல்லாத்துக்குமே பண்ணிடலாம் இல்லையா? ஒரு பாட்டுக்கு இருந்தால் ஒரு பாட்டுக்கு உங்களுக்கவே கன்வெர்ட் பண்ணிருந்தோம். அப்படி நீங்கள் ஒரு லைனுக்கு ரெடி பண்ணுங்க. பிறகு நல்லா தெரியுது ஒருத்தர் கேட்குங்க, அவர் வந்து பாஸ் 100 மார்க் போட்டால் 2ஆவது லைனை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 லைனுக்கும் பாஸ் 3ஆவது லைனை ரெடி பண்ணிக்கலாம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கலாம். அப்புறம் நல்ல ஒரு பிக்கப் பண்ணிட்டா ஒரு பாட்டுக்கு பூரா பண்ணி காமிங்க. எல்லாத்துக்குமே இப்படி தான் கன்வெர்ட் பண்ணுறாங்க. இல்லை நான் அப்படி சொல்ல வந்து அதுக்குள்ள நீங்கள் பேசுகிறேன் அதை சொல்ல வந்தேன். அதாவது எழுதி கொடுத்ததை வாசித்து அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நீங்களே முதல்ல எழுதி கொடுத்ததை வாசிக்கிறீங்க. நீங்கள் முதல்ல என்ன ஆகணும், எல்லா கார்டும் நினச்ச நேரம் கைக்கு தேடாமல் எங்கே கிடக்குன்னு தேடாமல் வைக்கிற அளவுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்கன்னா எழுதி கொடுத்ததை வாசிக்கிறீங்க. அதுக்கப்புறம் இது கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நான் சொன்ன அடிப்படையில் கொஞ்சம் யோசனை பண்ணிங்கன்னா அதை நீங்கள் என்ன செய்யலாம், வாசித்தரலாம். இது 1 லைன் 2 லைன் வாசித்தரலாம். இப்படி இந்த 2ஐயும் நீங்கள் குழப்பத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா ஒரு பாடலுக்கு எழுதாமலே நீங்கள் வாசிக்கணும்னு சொன்னால் நீங்கள் ரெடி ஆகிடுவீங்கன்னு சொல்லலாம். எங்கே போய் நிற்கிது பார்த்தீங்களா ரிசல்ட்டு. அப்படி என்ன அதுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்குமா? நீங்கள் உங்களுடைய உழைப்பு ரொம்ப தேவைப்படும். எங்களோட உழைப்பு தான் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. நீங்கள் வந்து அது அவ்வளோ உழைப்பு கொடுக்கும். புரியுது. நான் நீ கொடுக்காம இருந்தால் நான் ஒன்று நான் அப்பப்போ கொடுத்து அந்த விஷயம் என்ன 2 கை அவங்க 2 கை ரெடிங்க அந்த இடத்துல அந்த பாட்டு தானே கொடுங்க இருந்தாங்க 2 கை நான் வாசிக்கிறேன் அப்படின்னு அப்படி உட்காரும் போதே அப்படி இந்திய ஜம்முன்னு இல்லை அப்படி அப்படி வந்து வந்தா அப்போ ரெடி ஆகிட்டாங்க. அப்படி ரெடி ஆகிட்டாங்க 2 கை இருந்தாங்க சக்கா சரி. இந்த சரி ஃபஸ்ட்டு கையே வரல, அடுத்து 2 கை கேட்டோம்னா அதை கஷ்டம் இல்லையா? புரிஞ்சுருக்கா? இப்போ என்ன நடந்தால் ஈஸி தானே புரிஞ்சிருக்கு. நான் கேட்குறேன். இன்னொன்று என்ன கொடுக்குமா நல்லா ஒரு ஆர்வமாக இருக்குங்களா ஒரு ஆள் தம்பி அவங்க இவங்க சீனியர் ஆர்வமாக இருக்கிறாரு. எங்களுக்கு நடைமுறையில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பாடலாக பார்க்குறேன். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி தோற்றம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துணியா உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா. நல்லா இருக்குங்களா? சும்மா ஏதோ நீங்கள் பழைய பாடலாக இருந்தாலும் புது பாடல் தரணும். புது பாடல் பூரா ரொம்ப வேரிஷன் டங்குன்னு படக்குன்னு மாற்றுற மாதிரி வச்சுருக்காங்க. அது நீங்கள் வந்து இப்படியே வச்சு அப்படியே அமைதியாக மெலோடி மாதிரி அழகாக போகிறது கொஞ்சம் பழகு. அதுக்கப்புறம் ஆபத்தை போக்கவே சாபத்தை நீக்கவே, பாவத்தை போக்கவே சாபத்தை நீக்கவே, பூலோகம் வந்தாரையா மனித அந்த காலம் அப்படி வரணும். இல்லை அது இல்லாமல் வந்தோம்னா அவருக்கு தெரியும். அதுக்கு தாளத்தை நம்ம வந்து அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் இப்போ ஏற்றணும். இது அப்படி நம்ம இதெல்லாம் மெலோடியாக வரும். இன்னொன்று காலத்துக்கும் உயிராகவும் நீங்கள் பாடாட்டாலும் பாடலாம்ல. இந்த பாடம் எழுதிங்க ஜெயம் கொடுக்கும் தேவன். இதில் பாருங்கள் டிடி பார் டிடி பார் இன்னும் அங்கேயே உள்ள டிடி இருக்குன்னு உள்ள கிடக்கு. அது ஒரு டிடி எழுதும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்கள் எழுதுங்க தம்பி. நீங்கள் ஒவ்வொரு நோட்டில் இவங்க 2 பேரும் ஒரே நேரம் வச்சுருக்க மாட்டீங்களா? ஆமாம். இல்லை அங்கேயே ஒரே எழுதி ஒரே ஒரு இது இருந்தால் போதும். உறுப்பினர் இருந்தால் ரைட்.
ஜெயம் கொடுக்கும் பாருங்க. ஒரே பேட்டு தான். டி 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 அதுக்குள்ள டிடியா? ஆமாம், சூப்பராக எடுக்கிறீங்களே. போட்டுருக்கலாம். டபிள்யூ டி பார் டபுள் டி போட்டு என்ன சொன்னோம்? ஸ்கேட்டர். நம்ம ஒரு டி தான் போட்டு பழகிருக்கிட்டு இருக்கோம். டபுள் டி டபுள் ஜி டபுள் ஏ பார் डबल ए डी ए बार डबल डी அடுத்து பார் போட்டு கோலன். அது முடிஞ்சு. அடுத்த வரி கொஞ்சம் தள்ளி போடுங்க. கோலன். கோலனா? ஆமாம். டிடியா? डबल डी बार डी जी बार डबल ए बार डबल डी बार போட்டு அதுக்கடுத்து செமிக்கல் வச்சு இன்னொரு பார் போட்டுருங்க. அதுக்கு என்ன இல்லையா? ஓகே. அடுத்தது ரிப்பீட் பண்ணுறதுக்கெல்லாம் போட்டுப்பேன். ஆமாம் சார். அதெல்லாம் போட்டுக்கோங்க. ஓகே சார். நீங்கள் பாடும்போது சரியாக தானே டேலி ஆச்சு. நாங்கள் பாஸ்தான் வீட்டில் பாடினோம், டேலியே ஆக மாட்டேங்குது. எங்களுக்கு ரெண்டு லைனில் 3 லைன்லேயே பாட்டு கூட முடிஞ்சுது அப்படின்னு சொல்லுவீங்க. கரெக்டாக வாசிக்கலைண்ணா. இங்கே பாடும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அங்கே பாடினாங்க இல்லை உங்களுக்கு புரியலன்னு அது சும்மா என்ன கேட்டு படிச்சுங்க. ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஏன்னா படிக்க தான் வரும். புரிஞ்ச மாதிரி நீங்கள் நடிச்சிடவே செய்யுங்க. சும்மா நான் என்னத்தை பேசலாம்னு கவலைப்படாது. வெறும் மக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன்னு விட்டுருங்க. என்ன இல்லை, அதாவது படிக்கிற போது நம்ம வந்து படிச்சிடலாம். நம்ம ஆண்டவர் எனக்கு பலன் தருவார். எப்படி லகுவாக சொல்லி கொடுக்கணும் எனக்கு தருவார். நான் வந்து எனக்கு நேருக்கு அப்படி தந்துருக்கிறாங்க. உங்களுக்கும் அது ஒரு அதில் ஒரு பாதையில் தான் நீங்களும் இருக்கணும். ரொம்ப கோவப்பட்டு நான் உங்கள்கிட்ட இன்னும் கோவப்படவே இல்லை. எனக்கு பெரிய கிருமையாக இருக்கு. நாங்கள் ஜோ பண்ணிட்டு வரோங்களா சார்? ஆமாம். இல்லை அது எனக்கு அது ரொம்ப தேவைப்படுது. அரே புரியல பாவம். அவங்களும் நமக்கு மெதுவாக கூப்பிட்டு தான் போகணும், மெதுவாக தான் வழி நடத்தாட்டுக்கு என்ன செய்யிருக்கீங்க. நான் வந்து அந்த இப்போ மட்டும் நான் பாடும்போது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் டென்ஷன்னா என்ன சொல்லுவேன். என்னையா இது பற்றி அப்படின்னு ஒரு பாட்டு அவர் எழுத விடணும். நீங்கள் ஒரு பாட்டுக்கு என்ன அவர் எழுத விடணும். எழுதும்போது நிறைய அந்த மதியில் ஏறுவாங்க. எழுதுவாங்க சார். இதை பார்த்து ஆமாம் எழுதுவாங்க வீட்டில் போய் சார். இப்போ 2 தடவை வந்து உள்ள ஒன்று 4 போட்டு இங்கே போட்டுருங்க சார். 1 2 3 4 எதுக்கு 2 2 போட்டு 2 2 ஏன் போட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம்னா 1 2க்கு 1 3 4க்கு 1 அது வரும். வருதா பாருங்க. எங்கள் உள்ள எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க. ஒரே பார்க்கில் 2 வருதா? அதான் 2 வருது சார். அதான் இல்லை ஒரே பார்க்கில் 2 விதமான கார்டு வருதா? ஆமாம் சார். டிஜி டிஏ அதை காமிக்கிறதுக்கு தான் இது 2 2 போட வேண்டியது. இதில் மட்டும் 2 போட்டால் மற்றதெல்லாம் 1 போட்டிருக்கீங்களே அப்படிம்பீங்க. அப்படி தானே? இப்போ மற்றதெல்லாம் 1 போட்டேன். ஒரு டி போட்டால் போதாதா? நீ எடுத்து தான் வாசிப்பீங்க. ஒரு டி தான் வாசிட்டு மாற்றிடுவீங்க. இப்போ 1 2 3 4 அடுத்தாங்களா அடுத்தது. அப்போ இங்கே வரும்போது என்ன வருது? டியும் ஏயும் வருது. அப்போ டிக்கு 2 டி ஏக்கு 1 2 3 4 அவங்களுக்கு ஈஸியாக போயிருக்கலாம் அந்த கணக்கு. அதுக்காக நான் வந்து இப்படி போட்டேன். சில இதில்
ஒரு இதை போட்டுருப்போம்னா எல்லா இதுலையும் அப்படி தான் ஒரே தான் வரும்னா அப்படி 1 2 3 4 இது 1 2 ரெண்டு இது போட்டால் 1 2 அப்படி வாசிக்க சொல்லி எழுதியிருக்கிறேன்னு அர்த்தம். சார் அப்படின்னா நம்ம ஒரே அந்த டி கார்டை அப்படியே பிடிச்சி நான் 1 2 3 4 அப்படி பண்ணுங்க, தாராளமாக பண்ணலாம். இல்லை எடுத்துட்டு அப்படி வைக்கணுமா? இல்லை அதான் சொல்லுவாங்க, நான் வந்து சொல்லிட்டேன், நீங்கள் அடுத்து கேட்குறீங்க. நான் வந்து சொல்லிட்டேன், நீங்கள் அடுத்தது கேட்குறீங்க. அது அப்போ பண்ணலான்னு நான் சொல்லிட்டேன், ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன், இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க? இந்த ரெண்டு ஒன்று மாறுது இல்லை, அதில் என்ன செய்வீங்க? எடுத்து தான் போகணும். இப்போ நான் சொன்னோடனே எடுத்து வைப்பீங்கிறீங்க. அதில் முதல்ல நான் சொல்லலாம் வெறும் ஒரு டி போட்டிருக்கேன். அப்போ என்ன செய்வீங்க? ஒரு டி போட்டுட்டு அதில் 2 டிக்கு தகுந்தாக்கில் வச்சுருப்பீங்களா? 4 கவுண்டு வச்சுருப்பீங்களா? அந்த இதுக்கு அந்த மைண்டில் அந்த இது வராது. 1 2 3 4 1 2 3 4 அப்படி உட்கார ஒரு இதில் ஒரு பார்க்கில் ஒரு டி போட்டேன்னா 4 கவுண்டு நம்ம வாசிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி ஃபுல்லாக அப்படி இருந்து அடுத்தாக்கில் இப்படி ஒரு இதில் 2 போட்டிருக்குன்னா அப்போ சீக்கிரம் வாசிக்கணுங்கிற இடத்துக்கு நீங்கள் புரியுது ஜீவா என்ன அப்படி எழுதிருந்தேன் எழுதலாம். அப்படி நான் எழுதியிருப்பேன். அது அவங்க அந்த வழிமுறைக்கு வந்திருந்தா நம்ம எழுதுவோம். எல்லா முயற்சிக்கு ஒரே பாரில் எத்தனை இருப்பாங்க? ஒரே பாரில் எத்தனை இருக்கும்? CGC 1 இருக்கு, 2 சார், 3 இருக்கு சார், 4 இருக்கு இல்லையா? வெரைட்டிஸ் ஆஃப் கார்டு வந்து 3 இருக்கு. இப்போ 4 நேரம் டக் 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 எல்லாமே சோவே. ஓ இது அதுக்கு நான் இதுக்கும் நின்றுட்டே எல்லாமே சோவே என்ன பண்ணுறது? இங்கே வரைக்கும் வருது, இங்கே எனக்கு இதை விட தாண்டதுக்கே ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு அப்படின்னு டவுட் வரும். அப்படி இல்லை, எல்லாமே சோவே எனக்கு இங்கே 2 இது வருதா? 4 நேரம் ஏன்னா எனக்கெல்லாம் இயேசுவே இதில் 3 வருது பாருங்க. அது எப்படி வாசிக்கிறது? அப்போ இவருக்கு எப்படி வாசிக்கிறது? ஆளுக்கு 1, இவங்களுக்கு ஆளுக்கு 2. இங்கே ஒரு ஆளுக்கு 2, மீதி உள்ள ஆளுக்கெல்லாம் 1 1. எப்படி சார் பிரித்து கொடுக்குறீங்க? எப்படி பிரித்து கொடுக்குறீங்க? அப்போ தான் அந்த பாட்டுக்கு பொருத்தமாக சேரும். இதில் எழுதிருக்கா மேலே? ஆமாம் சார், அதான் இவங்களுக்கு 2 கொடுக்குறேன், இவங்களுக்கு 2, இவங்களுக்கு 1, இவங்களுக்கு 1, இவங்களுக்கு 2. இப்படி சின்ன அடையாளம் பாடலுக்கு அது அப்படிதான் சேரும். இதெல்லாம் எழுதுனதை நீங்கள் முதல்ல கண் தெரியாதவர் மாதிரி சொன்னதை செய்வீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இல்லை இப்படி தானே அது வந்து விளையாட்டு இல்லை. நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு 2 நேரம் அந்த வார்த்தை சொன்னதை பிளைண்டாக கேட்குறீங்க, உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். நீங்கள் நல்லா புரியுறதா கேட்குறது வந்து எனக்கு என்ன சொல்லுவோம்னா அந்த கேள்வியில் இவர் இந்த பேசிக்கே புரியலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். நாம் இவ்வளோ தூரம் நடக்குது, அவர் அங்கெல்லாம் நடக்காது அப்படின்னு மறைக்கும். நான் 30 பேர் பக்கம் நடக்குதுன்னு நினைச்சிருக்கேன். நீங்கள் 4வது பக்கத்தில் இருக்கிறது கேள்வி சொல்லுவீங்க, கேட்பீங்க. எங்கேயோ தாண்டி எங்கேயோ வந்துட்டு இது அங்கெல்லாம் நடக்காது உங்களுக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சது ஏன்னா இந்த அளவு தெரியுது. ஓகே, எத்தனை 3 பாடல் எழுதியிருக்கோமா? ஆமாம் சார். புரிஞ்சுக்கா? இப்போ கடைசியாக எழுந்து புரிஞ்சுக்கா? புரிஞ்சுது சார். முதல்ல லெஃப்ட்டுக்கு மட்டும் போட்டு பழகுங்க, அதுக்கப்புறம் ரைட் ஹேண்டுக்கு பீட் இல்லாமல் பழகுங்க, அதுக்கப்புறம் பீட்டை போட்டு பழகுங்க. எல்லா பாடலும் முதல்ல எழுதும்போது என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சு அப்படி பாருங்கள். ஓகே, யாரெல்லாம் வரா? 5 பேர் வராங்க. 5 பேர் யாரெல்லாம்? ஓகே, இந்த 5 பேர் தான் மாற்றி மாற்றி எழுதியிருக்காங்க. இவரை கண்டுபிடிச்சி வச்சு, இவரும் தெரிஞ்சு வச்சு, இவரை கண்டுபிடிச்சி வச்சு, ரைட் ஒரு முன்னாக்குள்ளே இவ்வளோ கிடக்காங்க. அந்த 5 பேர் தான் இப்படி உள்வாங்க. பார்த்தீங்களா? அது குழந்தைக்கு இப்படி தானே சொன்னோமோ நான் பள்ளி நடத்த முடியும். இது எனக்கு ஞாபகம் வைக்க முடியலையே, மறந்துட்டா. சரி, அப்போ அதில் இருக்க 2 மட்டும் ஞாபகம், அதை மட்டும். முதல் லைனில் எவ்வளோ வருது? 2 மாடல் தான் வரும். 3வது லைன் 4வது லைன் போனால் தான் 5 மாடல் வரும். வெரைட்டிஸ் ஆஃப் கார்டு. ஒரு லைன் 2 தான் வருது. அதை மட்டும் ஞாபகம் வச்சு அதை மட்டும் பிடி, அதை மட்டும் அப்படின்னு சொல்ல போகிறாங்க.
சுமையை அப்படி நல்லா குறைச்சி அப்புறம் கொஞ்சமாக போதும். ஓகே சார். கொஞ்சம் பழகுனா பழகுங்க. கம்முன்னு போட்டு அட்டி வெளில வருவோம். உங்களுக்கு எப்போ போகணுமோ அது வரைக்கும் நீங்கள் பிரயாசம் போட்டு நான் உள்ளே போயிட்டு வரேன். சரிங்க சார். நல்ல ஜம்முன்னு வால்யூம் வச்சு வாசிக்கிறீங்க. எனக்கு கேட்கணும். சத்தம் வரட்டும் ஜீவா, சும்மா அடிங்க, சத்தம் வரட்டும். 1 2 3 ஐயோ, என்னாச்சு? இந்த 2 சத்தம் வரட்டா. நான் வாசிக்கவே இல்லை. ஓ, வாசிங்க. இதான். சி ஜி ரொம்ப இருக்கு. தமிழ் பேச மாட்டேன். ஹாய் பேபி, how are you? தமிழ் பேசுகிறான், தமிழ் பேசுகிறான், அசிங்கப்பட்டு.
G7 பாருங்க ஸ்கேல என்னென்ன கீ வருதுன்னு பாருங்க. G B D அப்புறம் F. இதை மட்டும் வாசிங்க. இப்போ அதான் வாசிங்க. வாசிங்க. E மேஜர். ரெடி ஸ்டார்ட். தூத்திரம் செய்கிறோம் யாதேது நாமத்தில் ஆஹா தூத்திரம் செய்கிறோம் நின்னடி காட்டேரு நாம என்னது இது? ஓ சாரி சார் மேஜர். அதுதான் நான் ரெண்டாவது வந்தேன். அது தப்பு பண்ணி காமிக்கிறேன். நாமக்கு பரவாயில்லையா? நல்லா இருக்கா? இது போட்டிங்களா? லெஃப்டில் போட்டு பார்த்தீங்களா? சார் ரைட்டு தான் சார் போட்டேன். இல்லை ரைட்டு போட்டு லெஃப்டில் இதை வாசிக்கிறது கஷ்டமா? இல்லை சார். கோத்திரம் பேசுனாதான் இது இதான் எடுத்தீங்களா? ஆமாம். நம்ம இவ்வளோ மட்டும் பார்த்தோமோ ஆமாம். இதை போட்டு போய் அதான் கொஞ்சம் நேரம் இருக்குல்ல. உங்களுக்கு எவ்வளோ நேரம் இருக்கீங்கன்னா நான் ஒரு நடத்துக்காங்க. எவ்வளோ நேரம் இருப்பீங்கன்னு சொல்லுங்கள். இல்லை சார் போதும் சார். நேரம் ஆகிட்டா உங்களுக்கு நேரம் ஆகிட்டா? இல்லை சார் நாளைக்கு பாசஸ் மீட்டிங் இருக்குது சார். சரி ஓட்டர் பெரிய சிச்சு தான். அது நைட்டே இந்த காய்கறிலாம் வெட்டி வெட்டி அதுக்குண்டான வேலையெல்லாம் சரி இல்லை. நீங்கள் இங்கே இருக்கணுங்கிற நேரம் இருந்தால் நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த பாட்டை போட்டு பார்க்கணும்னு சொல்லி பார்த்தோம். இப்போ உங்களுக்கு இன்றைக்கி நேரம் குறைவாக தான் இருக்குது. இன்னும் போதும் இருக்குங்களா? என்னப்பா சார் இதுங்க சார் சொல்லிட்டு போகிறீங்க? இல்லை இந்த பாட்டு பாடு இந்த ஸ்கேல் வித்தியாசம் எப்படி எடுக்கணும். இதுக்குள்ளே பாடுனா இதுக்குள்ளே பாடலையா? டப்புக்கு பாடலாம் டப்புக்கு பாடலையா? ஜீக்கு பாடலாம் மேனேஜருக்கு தான் பாடலாம் மேனேஜருக்கு தான் பாடலாம் கண்டுபிடிக்க முடியல. ஆமாம் சார். ஆனால் நான் போடுற பேசாமல் எப்பில் பாட்டை பூரா நீட்டாக அந்த காடை போட்டு விட்டுட்டு நான் எப்படி பாடாமல் எப்படி பாடாமல் வேற ஒரு இதில் வெள்ளை உச்சாமல் ஆவியில் நினைஞ்சு எல்லாம் பாடி கிடக்கு. ஸ்கேல் மட்டும் ஃபுல்லாக தப்பு தப்பாக அப்படிங்கிறதுக்கு வித்தியாசத்தை உங்களுக்கு காமிக்கலாம். சரிங்க சார். அப்படின்னு சரிங்களா? இதெல்லாம் இது இருக்குங்களா? அது நம்ம சாதாரண போய் வாயத்தரம் பார்த்தோம்னா ரொம்ப ஆயத்தரம் அதாவது நீங்கள் என்னமோ ஒன்று நம்ம ஸ்பெஷலாக சொல்லணும்னு நினச்சி சொல்ல போனீங்கன்னா தப்பாக என்ன வருதோ வருது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. மூணு வித்தியாசம் இருக்கா? திரும்ப பாருங்க. நீங்களே சொல்லுங்க. போயிட்டு வந்தீங்களா? பரவாயில்ல. நான் என்ன சொல்லுவாங்க இந்த வித்தியாசம் ரொம்ப இதுதான். ஒன்று அதில் நம்ம பாடணும் அல்லது அல்லது இப்படி 12 இடம் 12 ஸ்கேல் இருக்குல்ல. இப்போ வந்து என்ன பாடு இந்த பாடல் என்ன பாடு சியில் இருக்குது. ஆமாம் சார். ஸோ சி போடுங்க. இல்லை இங்கே மூணு அது மட்டும்தான் சி பாட பாடிக்காங்க. ஆமாம் அந்த அடுக்கு மாறுறது
இந்த உள்ள வாங்கி தோத்திரம் மாத்திரம். ஓகே ஓகே. அது மட்டும் ரெடி ஸ்டார்ட். தோத்திரம் நீங்கள் முடிஞ்சா அதே கூடயே வரும்போது இடையிறது அல்ல. இப்போ டீப் பாடாத கவனிங்க. தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. கூடிட்டா தொண்டை என்னுடைய சத்தம் மாறிட்டு போயிட்டா ஈகிட்டோம். ரெடி ஸ்டார்ட். தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா. சி வேற டி வேற ஈ வேற நான் மாற்றி பாடுறது தெரியுதா? புரியவில்லை. அதே தெரிய பண்ணுங்க. தோத்திரம் இது வந்து ஈல இந்த மாதிரி பாடினா எல்லாருக்கும் தொண்டையை பிடிக்கும். ஈல பாடினா பீல பாடினா பீல போடுங்க. அப்பந்தான் அது வரும். கழுத்தாசிக்கிறது, வாயாசிக்கிறது, தலையாசிக்கிறது சரியாக உடலே அதுக்கு கொண்டு போனால் உடல் நயம் பாடி லாங்குவேஜ் அது வரும். சீல பார்த்தோட இது ஈஸியாக இருக்குதுன்னா நல்ல இடமா இருக்கும். இன்னும் ஏன் ஒவ்வொரு நேரம் அந்த இடத்துக்குள்ள வருது தெரியுதா? நீ வந்து நல்லா இறங்கிருக்கு. இது வந்து சபையில் பாடுறதுக்கு இந்த பாடலுக்கு பேஸ் கேள்வி போடணும். இது யாருக்கு புரிஞ்சுன்னா போதும். ஒரு தனிப்பாட்டு காணிக்கை எடுக்கிறதுக்காக ஒரு ஆளை தனிப்பாட்டு பாட விடுறோம்னா அந்த ஆளை விட்டோம்னா அவர் இப்படி இப்படி குளிக்கி வெளிச்சு வெளிக்கு பாடிடலாம். அவர் ஒரு பாடல் காணிக்கை எடுக்கும்போது பாடத்தில் ஸ்பெஷல் விடுவோம்ல அப்படி விட்டோம்னா வீட போடும். மைக்கு பக்கத்தில் வச்சுட்டு அதாவது சத்தம் வெளியே ரொம்ப வராமல் மைக்குள்ளே பாடுறது சரியா. நம்ம வந்து சபையில் பாட முடியாதா? தொத்தேரம் இயேசுநாதா ஓமக் அப்படி பண்ணதுன்னா எடுக்கும் இல்லைன்னா எல்லாமே முடிக்குமே. அதனால நம்ம அதுக்குள்ளான ஸ்கில்
தீர இப்போ சீல கூட அதுக்கு சரியா இதுக்கு பொது ஜனங்கள் வந்து அடிபிடிச்சோம்மா அவங்க பி சோழ பாடுற சொல்லி ஏ ஷார்ப் பொருத்தமா ஓரளவுக்கு நல்லா ஏ ஷார்ப் பண்ணி தோத்திரம் பேசுனாதா ஓமக்கண்ணும் தோத்திரம் பேசுனாதா நம்ம ஒரு 30-20 போயிட்டு 2 நாள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம், டயர்டாக இருக்குது. அப்போ சீல பாடக்கூடிய பாடலை இப்படி ஒரு அரை நோட்டு குறைச்சி சீல பாடுறதுக்கு பிகே அங்கே வந்துட்டோம்னு சீல தான் நம்ம எழுதியிருக்கு இந்த பாடல். பீல பாடினா அது ஸ்லோ அதுக்கும் குறைச்சிருக்கேன். ஆமாம். அப்போ வந்து ரொம்ப தொண்டையில் பிடிக்காம நல்லா பாடுவேன். யார் நல்லா பாடுவா அப்படின்னா பெண்கள் உற்சாகமாக அடி இருந்துச்சுன்னா அவங்க ஜம்முன்னு கட்டி பாடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த ஸ்கேல் அப்படி வச்சு எல்லா பாட்டுக்கும் இதே மாதிரி பொருந்தாது. இந்த சி ஸ்கேலுக்கு நான் இதை சொல்லிட்டு வரேன். சில பாடல் அதில் எஃப்க்கு எழுதியிருக்குன்னா எஃப்க்கு நம்ம வந்து பாடி பார்த்து எது நமக்கு பொருந்தும் தொண்டையில் பிடிக்காம கொஞ்சம் கூட்டணும் ரொம்ப குறையா இருக்குது. அவங்க சும்மாவே சோகா பாடிக்கிடுவாங்க, அவங்க தெம்பா பாடிக்கணும் கொஞ்சம் கூட்டி வச்சாம்னா பாடணும். அல்லவே உண்டு அல்லவே ஒன்று ஒன்று எங்கே வல்லமே பாட்டிலே வல்லமே. அதனால இந்த ஸ்கேலை தூக்கி போட்டு வல்லமை ஒன்றுனா வல்லமையாக பாடுறது புரியுங்க. எப்படிங்க வல்லமை ஒன்று ஒன்று நான்னா எனக்கு இது ஒன்றுமே எப்படி நீங்கள் எப்படி எடுப்பீங்க திருவிழாவில் என்ன பாடு வளர்ந்துருந்தா இல்லை நான் அப்படியே எடுப்பேங்க சொல்லிக்காங்க வளவை ஒன்று உண்டு அப்படின்னு எடுத்து கரெக்டாக ஸ்கேல் எடுத்துருவேன். அப்படி நான் எடுக்கல கொஞ்சம் கூட்டிகிட்டு கடை பார்த்துக்கிட்டு அப்படின்னா சந்தோஷமாக வேக நிறுத்துவேன். ரொம்ப நல்லா இருக்குது, அருமையாக பாட்டீங்க, கொஞ்சம் பாட முடியாது, கொஞ்சம் கஷ்டம் இருக்குது, கொஞ்சம் படிச்சுக்கலாம், இன்னொரு இதில் ஆரம்பிக்கேன், அது திரும்ப பாடணும் ஆரம்பிட்டு நான் போய் பாருவேன். உலகமே உண்டு உண்டு அப்படின்னு ஆரம்பிச்சேன். தொண்டையில் பிடிக்கிறது இவ்வளோதான். இதில் என்ன தப்பு இருக்குது? இல்லை தப்பாகவும் எடுத்துட்டா சரி பண்ணிக்கணும். வித்தியாசம் அவ்வளோ இருக்குது. இப்போ நீங்கள் இதுக்கு தகுந்த மாதிரிக்கு கரெக்டாக பாடினா அது அந்த இடத்துக்கு சரியான ஒரு குறைய சொல்ல முடியாது. சோர்வாக வந்துட்டோம்னா பாடல் ஆராதனையில் நம்மளோட ஒரு மணி நாளைக்குள்ள நல்லா வந்து உட்காந்துருவாங்க. ஜபத்தின் ஆவியில் நம்ம வீட்டை போட்டு விரட்ட வேண்டியதே இல்லை, அந்த பக்கம் போட்டு அடிக்க வேண்டியது இல்லை, பிரம்ம போட்டு விரட்ட வேண்டியதே இல்லை. அது ஆட்டுக்கு ஆவிக்குள்ள உள்ள வந்துடுவாங்க. நிறுத்திடலாம். சத்தம் போட்டு உங்காட்டுக்கு தேவை பேசுங்க, தனிப்பட்ட முறையில் பேசுங்க. ரொம்ப வேண்டாம், ஒரு வீட்டு வேண்டாம், ஒன்று வேண்டாம், பேசுங்க. அதைத்தான் கேட்குறாங்க. ஆனால் அப்படி பண்ணணும். அதனால் ஸ்கேல் தான் பக்குவப்பட்டதுனால் வீட்டு பாதையில் எவ்வளோ முயற்சியில் எடுக்கலாம். அது இது ஒரு சின்ன வண்டி கரெக்டாக செய்யலாமே. பெண்கள் நல்லா இறங்கிட்டு பெண்கள் அடிச்சு ஒதுக்கி பீக்கில் படம் சில பெண்களை பண்ணிட்டீங்களா? பெண்கள் ஒரு சத்தமாக யாரும் அடிச்சு ஒதுக்கிட்டு வருது. நம்ம சத்தம் மைக்கை விட்டு வச்சாலும் வாய்க்கில் விட்டாலும் வெளியே வராங்க அப்படி மாதிரி. சிலது நீங்கள் உங்களுக்கு ரொம்ப சோகமாக இருக்குன்னு ஊரு கத்துவீங்க பெண்கள். அவங்க வளவே உண்டு உண்டு அற்புதம் அப்படின்ட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க முடியாது, ஸ்கேல் தப்பாக இருக்கும். அதுக்காக ஸ்கேலை நம்ம உறுதி பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணணும்.
இப்போ அவங்க கொடுக்க சொல்கிறோம்ல, சார் அது கொடுத்தோன்னே அதை பண்ணுறது. பண்ணுறது. இதை வந்து சர்ச்சில் கொடுக்கறது கிடையாது. என்ன செய்யறோம்னா அந்த இதை அந்த வெரைட்டிஸ் ஆஃப் கார்ட்ஸுங்களை ரிலேட்டிவ் அவங்கள டென் போட்டுட்டோம்னா எல்லாரும் நல்லா வந்து உட்காந்துருக்காங்க. நம்ம பாட ஆரம்பிக்கும். புரியுதா? வேறு தாளுங்கிறது இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த மாதிரி பயிற்சி எடுத்தோம்னா உங்களுக்கு முதல்ல புரிய வச்சுருக்கேன். உங்களே எப்படி கொஞ்சமாக இப்படி எடுக்க வச்சோம்னா எடுக்க வச்சோம். நீங்கள் தகுந்தால மாறிடுங்க. உங்களுக்கு நம்பிக்கை வந்துக்கலாம். இப்போ வந்துட்டு இப்படி எனக்கு புரிய ஆரம்பிச்சு நானே எடுத்துருவேனே தப்பாக இருந்தோம்னா அவன் கண்டுபிடிச்சிட்டு சொல்லுங்க. தேங்க்ஸ் சார். வேறு எதுவும் சாப்பிடலாம் இல்லை சார். பரவாயில்ல. வீட்டில் இருந்து இருந்தால் சரி. எல்லாரும் எல்லாரும் வந்துட்டாங்களா சார்? மூத்த மகனா சார்? இல்லை, இவர் ரெண்டாவது. இவர் மூணாவது. அதாவது பையங்கள்லாம் ரெண்டாவது. சார் ஒன்று கோயம்புத்தூர், மூத்த அக்கா. முதல்ல பையன், ரெண்டாவது பொண்ணு, மூணாவது பையன், நாலாவது பையன், அஞ்சாவது. ரெண்டாவது ஆள் மட்டும் ரெண்டாவது பையன்கள்ல இவர் ரெண்டாவது. மூத்தவங்க சார் இருக்காங்க. அவங்க இல்லை பாருங்க அமெரிக்கன். இது வந்து இவன் பெங்களூர். மூணாவது. நாலாவது வீட்டு மாடியில் இருக்காங்க. மாடியில் இருக்காங்க. அஞ்சாவது இந்த பையன் வந்துட்டு திரும்ப வந்துட்டு போயிட்டாங்க. இல்லை வண்டமா தெரியல. நீங்கள் வண்டமா அவனுக்கு இங்கே வந்து ஏவிஎம் அசோசியேட் அப்படிங்கிற ஒரு ஏவிஎம் ஜுவல்லர்ஸ் கடை இருக்குல்ல, கடை எண்ணெய் ஏவிஎம் எண்ணெய் பாலிதீன் பேக் மெயின் பஜார்லலாம் பாலிதீன் பேக்லாம் இருக்குது. பெரிய பெரிய அந்த பாலிதீன் பேக் யூனிட்டில் அவன் வேலை ஆஃபீஸில் தான் வேலை. அவனுக்கு வந்து ஐசிஐசிஐ பேங்கில் வேலை கிடைச்சிருக்கா சார்? அந்த மாதம் போய் வாங்க இங்கே எல்லாம் ரிலீவிங் ஆகலாம் வாங்க வச்சு அதே சாப்பிடும். ரொம்ப பிரம்மாண்டமான சம்பளம் இல்லை, பெரிய குறையாக இருக்குது. இருந்தாலும் அப்புறம் அங்கேயே நிறைய பிரச்சனை எழுதிக்கலாம். ஆண்டவர்கள் நடத்தினா அங்கேயே இருக்கணும் அவசியம்னா வேறு இதை விட அது ஒரு பேங்க் செக்டரில் உட்காந்து எல்லாம் கொஞ்சம் எளிதாக இருந்துச்சு. இல்லை மீன் கொண்டாங்க, அதனால் ஒரு மீன் வாங்க, மீன் பொரியல். இந்த காலையில் உள்ளது இந்த பால் குழப்பட்டேன்னு சொல்லுவாங்க. ஆமாம் சார். ஒரு குழப்பட்டையாக போட்டுட்டு கருப்பட்டி பாவம் அந்த சக்கரை பாவெல்லாம் போட்டுட்டு எச்சு வருது சார். எச்சு வருது சார். அது வேணால் கொஞ்சம் இருந்தாலும் இருக்கும். பரவாயில்ல சார், இருக்கட்டும் சார், பரவாயில்ல சார். இது எடுத்து வச்சுட்டுமா சார்? எச்சு வருது சார் சொல்கிறாப்புல. பால் கொழுக்கட்டையெல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஆமாம், ஆயிருக்கும்.